சித்திரதீபங்கிறது சித்திரதீபங்கிறது முதல் பிரகடனம். இதுதான் இப்போ சொல்லுவாங்க. இந்த சித்திரதீப பிரகரணத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பல விஷயங்கள் புதுசாக இருக்கு. பிரக்கிரியைகள் நாம் முதல்ல சாதாரணமாக இப்படி புரிஞ்சுக்கணும். வேதாந்தம் என்ன சொல்லிக் கொடுக்க வந்தது அப்படின்னு கேட்டால் அதுக்கு பிரதான தாத்பரிய விஷயம் இப்போ உபன்யாசத்தில் சொன்னார் மத்தியானம். அதாவது ஜீவ பிரம்ம அபேதம் தான். ஒரே வஸ்து தான் ஜீவனாகவும் இருக்கு, ஈஸ்வரனாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் பிரதான தாத்பரிய விஷயம். இப்போ இதை புரிய வைக்கிறதுக்கு பாக்கி எல்லாம் பிரக்கிரியைகள். இந்த பிரக்கிரியைகள் ஒரே மாதிரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. யயா யயா பவேத் பும்சாம் உற்பத்தி பிரத்யகாத்மனி சாசேக பிரக்ரியா ஜேயா சாத்வி சாச்ச அனவஸ்திதா அப்படின்னு சுரேஸ்வராச்சாரியர் சொல்லியிருக்கார். எந்த பிரக்கிரியால இந்த விஷயம் ஒருத்தனுக்கு புரியறதோ அந்த பிரக்கிரியை நம்ம ஏற்றுக்க வேண்டிய பிரக்கிரியை. அப்படி நேரடியாக பிரக்கிரியில கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் இருக்கும், தப்பா இருக்கலாம். ஆனால் தப்பா சொல்லி கொடுத்தாதான் ஒருத்தருக்கு சரியா புரியறதுன்னு சொன்னால் அப்போ தப்பா சொல்லி கொடுக்கறது அவனை பொறுத்தவரை அது சரியான பிரக்கிரியை. சாசேக பிரக்கிரியா சாத்வி சாச்ச அனவஸ்திதா. அனவஸ்திதான இத்தனைதான் அப்படின்னு கணக்கு பண்ணி 3 பிரக்கிரியா 2 பிரக்கிரியா அந்த மாதிரி எல்லாம் கணக்கு எல்லாம் பண்ண முடியாது. யாருக்கு எப்படி வேணாலும் வரும். இதே சித்திரதீப பிரகரணத்தில் வித்யாரண்யர் ஒரு விஷயத்தை உல்லேகம் பண்றாங்க. யாரோ ஒரு குரு கிட்ட ஒரு சன்னியாசியானவர் பாடம் கேட்க வந்திருக்கார். அவர் ரொம்ப ஸ்ரத்தையோடு இருக்கார், எல்லா விஷயத்திலையும் சரியா இருக்கு, ஒன்றும் சிரமம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு, அதனால அவரால் பாடத்தை கவனமாக கேட்க முடியாமல் போகுது. அப்புறம் அவரை தனியாக கூப்பிட்டு விசாரிக்கும் போது என்ன ஆறுது உங்களுக்கு அப்படின்னு கேட்டுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி எனக்கு மற்ற எந்த விஷயத்திலையும் ஒரு ஆசையும் இல்லை, எல்லாத்தையும் வைராக்கியம் இருக்கு. ஆனால் நான் ஒரு எரும மாடை வளர்த்துட்டு இருந்தேன். அதான் ரொம்ப அதுக்கு சுசுமுட்டை எல்லாம் பண்ணி வளர்த்துட்டு இருந்தேன். இப்போ நான் வந்ததுக்கப்புறம் அதை எப்படி இவாலாம் கவனிக்கிறாளா இல்லையாங்கிற விஷயத்தில் எனக்கு சிந்தை இருக்குது. அதனால் என்னால் கவனிக்க முடியுது. பாடம் கிடைச்சி கரெக்டாக அந்த சிந்தனை வருது. அதை கவனிக்கிறாளா இல்லையா, அது பாவம் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு காரூண்யத்தில் அந்த நினைவு வருது. ஆகையால் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அப்போ அந்த குரு என்ன சொன்னாராம், நீ கவலைப்படாத, அந்த எருமை மாடிலேயே உனக்கு பிரம்ம தத்துவத்தை போதித்து விட்டேன், உன்னால் அதை மறக்க முடியலையேன்னு நான் கவலைப்படாத, உனக்கு அதுலேயே உனக்கு ஆத்மஸ்வரூபத்தை போதிக்கிறதுக்கு நான் வெயிட் பண்ணேன்னு சொல்லி சொன்னா. அப்போ இது எதை காமிக்கிறது அப்படின்னு கேட்டால், அவனுக்கு ஆத்ம தத்துவத்தை புரிய வைக்கணுங்கிறது தான். முழுசுவாக வந்தவனுக்கு ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம் எது புரிய வைக்கணுங்கிறது தான் நோக்கமே தவிர, அதை என்ன பண்ணி எந்த பிரகாரத்தில் புரிய வைக்கிறோங்கிறது அந்த பிரகாரத்தில் தாக்குறீங்க. அதனாலே இந்த சாதாரண பிரக்கிரியான்னு சித்து எவ்வளவு நினைச்சு விவகாராவஸ்தையில தான் இந்த பிரக்கிரியா. சித்து எவ்வளவு இருக்குன்னா, ஜீவகா ஈஸ்வரகா விசுத்த சித்து, ஜீவ ஈஸ்வோ விசுத்தா சித்து அப்படின்னு சித்திரைவத்திய பிரக்கிரியா. ஆனால் இவர் சித்தாத்மவித்திய பிரக்கிரியா. அதுக்கு வேற காரணங்கள்லாம் காமிச்சு அந்த சித்தாத்மவித்தம் எப்படி சித்தமாகிறது, அதனால என்ன லாபம் வருது, விவகாரத்தில் அதை எப்படி பிரித்து பார்க்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இங்கே சொல்கிறாங்க. அதோடு மாத்திரம் இல்லை, ஜீவஸ்வரூபத்தில் ஒவ்வொருத்தர் தன் மதத்தை வெவ்வேறு விதமாக சொல்கிறாங்க. ஜீவன் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்வரூபமே கிடையாதுன்னு நாஸ்திகால் சில பேர் சொல்கிறாங்க. தேகம் அதோட இந்திரியம் போக்குவரத்து அதெல்லாம் இருக்கே தவிர இதை தவிர்த்து ஆத்மா அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை, அதுக்கு பிரமாணம் கிடையாது அப்படின்னு சொல்ற வாதிகள்லேருந்து ஆரம்பிச்சிருக்கிறது. அது இருக்குங்கிறத சொல்லக்கூடிய வாதிகள் ஏயம் பிரேதே விசிகித்சா மனுஷே அஸ்தி இத்தியேகே நாயமஸ்தி இத்தி செய்கே
பரிச்சேதத்தை கேட்ட விஷயம் அது. அப்போ வாதிகள் என்னென்ன சொல்றாங்கிற அந்த விப்ரதிபத்தி, அதை விப்ரதிபத்தின்னு சொல்றது ஒவ்வொரு வாதிகள் சொல்லக்கூடிய அத்தனையும் சொல்லி ஸ்ருதி என்ன சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறத காமிக்கிறார். இதே மாதிரி ஈஸ்வரன் விஷயத்திலையும் ஈஸ்வரன் கிடையாதுன்னு சொல்ற வாதத்திலிருந்து ஆரம்பிச்சு ஈஸ்வரன் இருந்தால் எப்படி இருப்பார், அவர் எந்த மாதிரியாக இருக்கணும்னு ஒவ்வொரு வாதிகள் சொல்லக்கூடிய அந்த ஸ்வரூபத்தெல்லாம் காண்பிச்சு கடைசியில ஸ்ருதி எப்படி சொல்றதுங்கிற விஷயத்தை நிரூபணம் பண்றார். அது மாத்திரமில்லை, இந்த ஜீவஸ்வரூப நிரூபணம் ஈஸ்வர நிரூபணம் இது ரெண்டும் தெரிஞ்சுண்டு அதோடு நிற்க முடியாது. நமக்கு வேதாந்தத்தில் முமுட்சு அதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத நல்லா விசாரம் பண்ணி கடைசியில அதனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை பார்க்கும்போது தான் நமக்கு பூர்த்தியாகுது. அதை தெரிஞ்சிட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் இவனுக்கு பந்தம் இல்லை, சம்சாரம் போயிடும். சம்சாரம் இல்லாத அந்த நிலையில ஜீவன் முக்தியில அவனுடைய நிலை என்ன, எப்படி இருப்பான். இந்த பிரகரணம் நமக்கு முமுட்சுவுக்கு எந்த விதத்தில் உபயோகப்படும். இவ்வளவு விஷயத்தை சொல்லி இந்த விஸ்தாரமா பண்ணிட்டேன். இந்த பிரகரணம் பஞ்சதசி எப்படின்னு கேட்டா இதுல ஒவ்வொரு பிரகரணமும் தனி கிரந்தம் தான். இது ஒரு கிரந்தம் இல்லை. ஒரு கிரந்தம் இங்க ஆரம்பிச்சு பாக்கி அடுத்த பிரகரணம் இந்த கிரந்தம் போகவே இல்லை. இவர் ஒவ்வொரு பிரகரணத்தையும் தனித்தனியாக முழுசா வேதாந்தம் அதுல ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அந்த விஷயம் பூர்த்தமாக வரும்படியாகத்தான் பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த பிரகரணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புஸ்தகமா போட்டு அவ்வளவுதானே தவிர இது முதல்ல சொன்ன பிரகரணத்துக்கும் அப்புறம் இந்த பிரகரணம் என்ன, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் கிடையவே கிடையாது. இதே மாதிரி பஞ்ச விவேக பிரகரணங்கள், விவேகம் வேறு வச்ச பிரகரணங்கள், தீப பிரகரணங்கள் 5, அடுத்தது ஆனந்தம் வரப்போறது, ஆனந்த பிரகரணங்கள். ஆக இதுதான் சமூகம் 15 பிரகரணங்களை சேர்த்து ஒரு புத்தகமாக போட்டுருக்கு. அதனால முன்னாடி சொன்னதுக்கும் இப்போ சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம், அதுக்கப்புறம் ஏன் இதுன்னு சங்கத்தை கேட்கப்படும். இப்போ இதில் நான் என்னால் எவ்வளவு முடிஞ்சதோ அவ்வளவு சொல்லிட்டு வரேன். அநேகமாக ஜீவ விஷயகமான விப்ரதிபத்திகள் என்ன, அதை நாம் ஏன் விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிற பரியந்தம் போகலாம். ஏன்னா விசாரம் பண்ணி எப்போ தெரிஞ்சுக்கணும், சாதாரணமாக ஒரு ஆப்தம் நமக்கு சொல்லிக் கொடுத்தா அதுதான் நம்ம கேட்குறோம். சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பித்து முதல்ல இவனா விசாரம் பண்ணிக்கிறான். அவள் அப்பா அம்மாவோ யார் தனக்கு ரொம்ப ஆப்தனாக இருக்காளோ அவள் சொன்னதை அப்படியே மனசில் வாங்கிட்டு அதுதான் கரெக்டு அப்படிங்கிற பிராமணிய புத்தியோட ஏற்றுக்கிறது தான் இயற்கை. அப்படிதான் இருக்குது. ஆனால் அவன் அப்படி கேட்டு தெரிஞ்சின்ற விஷயத்துல வேற இன்னொருத்தன் வேற விதமா தன்னுடைய ஒரு மதத்தை சொல்லிட்டான்னா நான் ஏற்கனவே தெரிஞ்சின்றது சரியா தவறான சந்தேகம் வருது. இதுதான் சந்தேகம். முதல்ல சாதாரண இது மாதிரி வந்துடும். ஜீவன்னா என்னன்னு அப்பாவுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, குரு சொல்லி கொடுத்துருக்காருன்னு வச்சுப்போம். இன்னொருத்தட்ட உனக்கு தெரியுமா ஜீவன்னா என்னன்னு கேட்டு அவன் வேற ஒரு நிமிஷம் சொல்லி வச்சுட்டான். அப்படி சொல்லி வச்சான்னா உடனே ஏற்கனவே தெரிஞ்ச ஞானத்தில் அப்பிராமான்ய சிந்தை வருது. ஏன் நமக்கு சொல்கிறாங்க. இன்னொருத்தட்ட கேட்டால் அவன் இன்னொரு நிமிஷம் சொல்லிட்டா ஒரு 7-8 வருஷத்துக்கு பற்றி ஜீவ விஷயத்தில். அப்போது இந்த வேதாந்தம் என்ன சொல்றதுன்னா, யாரோ ஒருத்தன் மேல நம்பிக்கையோடு நீ இதுதான் கரெக்டுன்னு சொல்லாதே, நீ விசாரம் பண்ணி பாரு, உனக்கு விசாரம் பண்ண சொல்லித்தரேன், விசாரம் பண்ணக்கூடிய மார்க்கத்தை சொல்லித்தரேன், நீயா விசாரம் பண்ணி உன்னோட சந்தேகத்தை போட்டுக்கோ, எப்படி விசாரம் பண்ணணுங்கிறத சொல்லி தருவான். அதுலேருந்து நீ தீர்மானம் பண்ணிக்கோ, அதுதான் நியாயமான மார்க்கம். இல்லைன்னா அவெல்லாம் சொன்னதெல்லாம் கேட்காத, நான் சொன்னதான் ரைட் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் சொல்லுவா இல்லையா. அப்ப எப்படி நம்புறது? இப்படி நம்பாரு, விசாரம் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ஜீவ விசாரம்ங்கிறது ஆரம்பிச்சது. தொம்பதார்த்த விசாரம் இருக்குது. அதை விசாரம் பண்ணி எப்படி விசாரம் பண்ணணும், ஸ்ருதியை நமக்கு எந்த மாதிரியான ஜீவஸ்வரூபத்தை போதிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விசாரம் பண்ணப்படுறது. இது ஏன் ஆரம்பிக்கணுங்கிற விஷயங்கள்லாம் நிரூபணமா இருக்கு. ஆரம்பத்தில் இவர் ஒரு 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 திருஷ்டாந்தம் ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சு சொல்கிறார். அந்த திருஷ்டாந்தம் இந்த பிரக்கிரியைக்கு ரொம்ப ஒத்து வருது. யதா சித்திரப்பட்டே திருஷ்டம் அவஸ்தானாம் சதுஷ்டயம் பரமாத்மனி விஜ்ஞேயம் ததா அவஸ்தா சதுஷ்டயம்
அந்த காலத்துல துணியில தானே சித்திரம் வரைவா. வரைஞ்சு முடிஞ்ச அந்த சித்திர பட்டத்தை நீங்க பாருங்க. அந்த சித்திர பட்டத்துக்கு இதுக்கு முன்னாடி 4 நிலைகள் இருக்கு. ஆரம்பத்திலே இந்த சித்திரம் இந்த வஸ்திரமானது இந்த மாதிரி வந்துடல. இது இதுக்கு முன்னாடி ஒரு 3 நிலையோட இருந்து இப்ப 4வது நிலையில இப்படி இருக்கு. அந்த 4 நிலைகள் 4 அவஸ்தைகள் இருக்கு. அவரே நிரூபணம் பண்ணுவார். இது திருஷ்டாந்தம். இதே மாதிரி பரமாத்மாவுக்கு 4 நிலைகள் அப்படின்னு தாஷ்டாந்தம். அதை நாம அப்புறம் பார்ப்போம். இப்ப சித்திரப்பட்டம் என்ன, நமக்கு எழுத்தா போல துணியில வரைஞ்ச படம் இருக்கு. அதை நம்ம எடுத்துட்டு வரோம். யதா தௌதஹ घट्टितश्च लाञ्छितः रञ्जितः पटः चित् अंतर्यामी सूत्रात्मा विराट च आत्मा तथा ஈரியதே. இந்த பட்டத்துடைய 4 அவஸ்தைகளுக்கு ஒவ்வொரு பேரு. தௌதஹ, घट्टितः, लाञ्छितः, रञ्जितः. रञ्जितः இந்த அவஸ்தை வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு பூர்ணமா சித்திரமா. இதே மாதிரி முதல்ல சித், அந்தர்யாமி, அடுத்தது சூத்ராத்மா, அப்புறம் விராட். இது எல்லாமே ஈஸ்வரனிடத்துல கல்பனை பண்ணப்பட்ட விஷயம். சரி, திருஷ்டாந்தத்திலே முதல்ல பார்க்கணும். முதல்ல தௌதஹ அப்படிங்கிறது என்னது? ஸ்வத சுப்ரோத்ர தௌதஸ்யா घट्टितः अन्न विलेपना मष्याकारैः लाञ्छितस्या रञ्जितो वर्णपूर्णः. இந்த வஸ்திரத்துல சித்திரம் எழுதுறதா இருந்தால் அது முதல்ல எப்படி இருக்கும்னு சொன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கும். ஆனா அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கக்கூடிய வெறும் வஸ்திரத்துல சித்திரம் எழுத முடியாது. அதை கொஞ்சம் கெட்டிப்படுத்தணுமா. அதுக்காக கஞ்சி போடணும். அது அன்ன விலேபனா. கஞ்சி போட்டு காய வச்சாக்க இப்ப அது என்னாச்சு, 2வது நிலைக்கு வந்துவிட்டு இதுக்கு கட்டிதா அப்படின்னு. அப்பதான் ரேக்கையெல்லாம் போட்டு வரையறவனுக்கு சொல்லுமா. இந்த 2வது நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் 3வது நிலை என்னன்னா, அந்த சித்திரக்காரன் இருக்கான சித்திரம் எழுதுறவன் முதல்ல ரேகைகள் போட்டுருவான். ரேகைகள் தான் சித்திரமா இருக்கும். ரேகா சித்திரம் தான், கலர்லாம் இருக்காது. அந்த ரேகைகள்லாம் போட்டாச்சுன்னா இது மஷ்யாக்காரையர் லாஞ்சிதா. இந்த நிலைக்கு லாஞ்சிதகான்னு பேர். அதாவது சின்னம் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் அதுல கலர் போட்டோம். எங்க என்ன கலர் போடணும், கலர் போட்டாதுன்னா நமக்கு எல்லாம் பழச்சின்னு சித்திரமா இருக்கு. அது ரஞ்சிதோ வர்ண பூரணம். இதுதான் 4 நிலை. இப்போ ரஞ்சனம் பண்ணியாச்சு, வர்ணங்கள்லாம் பூர்ணமாயிடுச்சுன்னா நமக்கு சித்திரப்பட்டாயம். அதுவரை வெறும் துணி. இதுல இருந்து இந்த திருஷ்டாந்தத்திலேருந்து நாம எடுத்துக்க வேண்டிய எத்தனையோ அம்சங்கள் இருக்கு. எல்லாமே மேல வரப்போகுது. இதே மாதிரி இங்க பார்க்கும்போது ஸ்வதச்சித், எந்த கல்பனையும் இல்லைன்னு சொன்னா அதுக்கு என்ன பேருன்னு கேட்டா அந்த ஆத்மா அது சித், அவ்வளவுதான் பேரு. சித்துன்னு பேரு, வேற எந்த பேரும் இல்லை. சைத்தன்யம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அது அந்தர்யாமி. இந்த அந்தர்யாமின்னு எப்போ ஆறுதுன்னு சொன்னா மாயைங்கிற உபாதியோடு சம்பந்தம் வரும்போது இது அந்தர்யாமி. அதை சொல்றார் அந்தர்யாமிக்கு மாயாவி சூக்ஷ்ம சிருஷ்டிதா சூத்ராத்மா. அண்ணா கவனிக்கணும். இப்ப உபாதி சேர்க்காம இருந்தால் ஆத்மா சித். மாயை சேர்ந்ததுன்னா அந்தர்யாமி. அந்தர்யாமி ஈஸ்வரகாங்கிறதுல சந்தேகம் இல்லை. அந்தர்யாமி பிராமணத்தில் சொல்லப்பட்ட அந்தர்யாமி பரமேஸ்வரன். அதுக்கப்புறம் சூக்ஷ்ம சிருஷ்டித சூத்ராத்மா. இந்த அந்தர்யாமி ஜெகத் சிருஷ்டி பண்ணும்போது சூக்ஷ்ம சிருஷ்டி தான் முதல்ல பண்றார். அதுக்கப்புறம் தான் ஸ்தூல சிருஷ்டி வருது. அதுல சூக்ஷ்ம சிருஷ்டி வந்த சமயத்துல அந்த சமஷ்டி சூக்ஷ்ம சிருஷ்டி இருக்கு. இதை உபாதியாக கொண்டு அந்த சைத்தன்யத்தை பார்த்தோம்னா அதுக்கு சூத்ராத்மான்னு பேரு. ஸ்தூல சிருஷ்டியைவ விராடி உச்சதே பரஹா. அப்புறம் ஸ்தூல சிருஷ்டி வந்த உடனே அதனுடைய சமஷ்டி ரூபத்தை பார்க்கும்போது அதுக்கே விராட் அப்படின்னு பேரு. ஆக என்னாச்சு, இங்கே 4 அவஸ்தைக்கு கொண்டுவிட்டார். இது ஈஸ்வராம்ச விஷயத்துல சொன்னார். பிரம்மாத்யாக ஸ்தம்ப பர்யந்தாக பிராணினோத்ர ஜடாக அபி உத்தமாதம பாவேன வர்த்தந்தே பட சித்திரவத்து. இப்ப இந்த ஸ்தூல சிருஷ்டி வரை எல்லா சிருஷ்டியும் ஆயிடுச்சா. இந்த சிருஷ்டியில பார்த்தா பிரம்மா அப்படிங்கிறவர் அங்கேருந்து ஆரம்பிக்கலாம்.
ஸ்தம்பகா அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சின்ன கிருமி. அதை கிருமியை சொல்கிறா, ஸ்தம்பம்னு அதுக்கு பேருன்னு. அது ரொம்ப அல்பமான ஜீவன். அது பரியந்தம் உள்ள பிராணிகள், பிராணம் உள்ள ஜீவன்கள், மனுஷன் மாத்திரமில்லை, தேவர்களேருந்து ஆரம்பித்து எல்லாம் கிருமி ஜீவன் எல்லாம் மொத்தமும் எடுத்துக்க வேண்டியது. இந்த பிராணினகா உத்தம அதம பாவேன வர்த்தது. இதுல இந்த உத்தம அதம பாவங்கிறது எதுல இருக்கு அப்படின்னு கேட்டால் சைத்தன்யத்துல கிடையாது. சைத்தன்யம் ஒரே சைத்தன்யம் தான். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா ஜடாகா அப்படின்னு அதுல ஜடாம்சம் எது சேர்ந்திருக்கோ, அதாவது சரீராம்சம் அந்தகரணாம்சம், அதுல தான் உத்தம அதம பாவம் இருக்கு, ஆத்மாம்சத்துல கிடையாது அப்படிங்கிறத முதல்ல சித்தாந்தத்துக்கு சொல்லுவாங்க. இதுக்கு திருஷ்டாந்தம் படச்சித்திரவத்து. படச்சித்திரவத்துனா இன்னும் புரியலையே. படத்துல சித்திரம் போல படம் இருக்கா இல்லையா? இந்த படங்கிறது தானே, அது வஸ்திரம் தானே. படத்துல இப்ப சித்திரம் வரைஞ்சிருக்கு. அந்த வரைஞ்சிருக்கக்கூடிய சித்திரங்களுக்கு அவன் வஸ்திரம் வரைஞ்சிருக்கானோ இல்லையா? யார் மனுஷாலாம் படம் வரைஞ்சிக்கும் போது அந்த மனுஷனுக்குலாம் அவன் சித்திரக்காரன் ஒரு வஸ்திரமும் வரைஞ்சிருப்பான். இப்ப என்ன இருக்கு? வஸ்திரமே அதுக்கு ஆதாரமாக இருக்கு. அந்த வஸ்திரத்துல வரையப்பட்ட சித்திரங்கள்ல மறுபடியும் இன்னொரு வஸ்திரம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு வஸ்திரத்தை ஆதாரமாக கொண்ட இன்னொரு வஸ்திரம். நாம அதை பார்க்க மாட்டோம் அந்த மாதிரி. ஆனா விசாரம் பண்ணி பார்த்தா வஸ்திரம்ங்கிறது நஜ வஸ்திரம் ஒண்ணு, அதுல கல்பிக்கப்பட்ட வேறு வஸ்திரங்கள் ரெண்டு இருக்கு. இதை இப்ப திருஷ்டாந்தமாக எடுத்துக்கிறான். சித்ரார்ப்பித மனுஷ்யானாம் வஸ்திராபாசாக பிருதக் பிருதக் சித்ராதாரேண வஸ்திரேண சதிருஷா இவ கல்பிதாக. எந்த படமானது இந்த சித்திரத்துக்கு ஆதாரமாக இருக்கோ அதே மாதிரி வஸ்திரங்களை அந்த சித்திரத்துக்குள்ள அந்த சித்திரக்காரன் எழுதி வச்சிருக்கான். ஒவ்வொரு இல்லையா? சித்திரத்துக்குள்ள அது வஸ்திரம்னு நாம சொல்லலாமா? நஜ வஸ்திரமா? நஜ வஸ்திரம் இல்லை, ஆனா வஸ்திர ஆபாசாக, வஸ்திரம் போல தெரியுது. வஸ்திரம்னு தான் அதை சொல்லுவோம். இப்ப எப்படின்னு கேட்டா, நஜம் இல்லாட்டாலும் பொய்யாக இருந்தாலும் அதனுடைய பேர் மாறாது. பேர் மாறாது. பொய்யா இருக்கேங்கிறதுக்காக பேர் மாறிடுங்கிறது கிடையாது. கயத்துல இவனுக்கு பாம்புன்னு தான் பிராந்தி வந்திருக்கு. பிராந்தியில தெரிஞ்ச பாம்பு பொய். அதுக்காக நான் பார்த்தது பாம்பு இல்லை, நான் பானையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ல மாட்டான் இல்லையா? பார்த்தது என்னமோ பாம்புதான், அது மாறவே மாறாது. பார்த்தது அவனுக்கு என்ன பிரமம் வந்தது? பாம்புங்கிற பிரமம் வந்ததா, பானைங்கிற பிரமம் வந்ததா அப்படின்னு கேட்டா பாம்புன்னு தான் பிரமம் வந்தது. ஆக பொய்யா இருந்ததுக்காக அதனுடைய பேரு மாறாது. அதே மாதிரி இந்த வஸ்திரம் வரையப்பட்ட வஸ்திரம் இருக்கு, அதுக்கும் வஸ்திரம் தான் பேரு. அது வஸ்திரம் இல்லை, அது வேற அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால சித்ராதாரேண வஸ்திரேண சதிருஷா இவ கல்பித்தாங்க. ஆதாரமான நஜவஸ்திரம் போலவே அது கல்பிக்கப்பட்டது. அதையும் வஸ்திரம் தான் நம்ம சொல்லுவோம். சித்திரத்துல இந்த பாகத்தை காண்பிச்சு இது என்னன்னு குழந்தைங்க சொல்லிட்டா, இது தலை, இது என்னது, இது கை. அது கையே இல்லை முதல்ல இல்லையா? சித்திரங்கிறது கையும் இல்லை, தலையும் இல்லை, ஒண்ணும் இல்லை அதுல. ஆனா இப்படிதானே சொல்றது வழக்கம். அதனால அந்த பேரு மாறாது, அப்படியே இருந்து சொல்ற மாதிரி பிருதக் பிருதக் சிதாபாசாக சைதன்ய அத்தியஸ்த தேகினாம் கல்பியந்தே ஜீவநாமானஹ பகுதா சம்சரந்தி. அப்படின்னு ஒரே சித்து ஸ்வரூபம் இருக்கு. அந்த சிஸ்வரூபத்தில் ஏகப்பட்ட சிதாபாசங்கள், ஒரு பட்டத்தில் எழுதப்பட்ட வஸ்திரங்களை போல நமக்கு இப்போ தெரியுது. அதுக்குதான் ஜீவன் பேர். அதில் எல்லாமே அந்த சைத்தன்யத்தில் அந்தந்த இது சிருஷ்டி வந்ததே. என்ன சிருஷ்டி வந்தது? ஸ்தூல சிருஷ்டி. ஸ்தூல சிருஷ்டியில் வரக்கூடிய தேகம், அந்தகரணம் இதெல்லாம் இருக்கு. இதோட சேர்த்து நாம் அதை பார்க்கணும். இப்போ எழுதப்பட்ட வஸ்திரம் இருக்கே சித்திரத்தில், அதையும் நம்ம கவனிக்க வேண்டிய அம்சம். அந்த வஸ்திரம் பூர்ணமாக இருக்கவே இருக்காது. எழுதப்பட்ட வஸ்திரம் ஒரு நாளும் சித்திரத்துல பூர்ணமா வராது, ஃபுல்லாகவே வராது. நீங்க திருப்பி பார்க்க முடியாது.
நிஜமான வஸ்திரத்தை நீங்க திருப்பி பார்த்து முன்னாடி பின்னாடி பார்க்க முடியும். ஆனா அதுல எழுதப்பட்ட வஸ்திரத்தை பின்னாடி பார்க்க முடியாது. ஒரு பக்கம் தான் தெரியும். ஆனா வஸ்திரம்னு சொல்லுவோம், வஸ்திராபாசம் அப்படிதான் சொல்றது இல்லையா? அப்ப அந்த விதத்துல பார்த்தா கல்பிக்க ஏன் அந்த மாதிரி பார்க்க முடியல அப்படின்னு கேட்டா, அந்த வஸ்திரமானது எந்த சித்திரத்துக்கு வஸ்திரமாக எழுதப்பட்டிருக்கோ அந்த வஸ்திரம் அதோடு சம்பந்தப்பட்டிருக்கு. அதனாலதான் திருப்பி பார்க்க முடியாது. அங்க எழுதப்பட்ட வஸ்திரத்தை தனியா வஸ்திரம் எழுதல, அந்த மனுஷனுடைய ஒரு சித்திரம் எழுதி அந்த மனுஷனுக்கு இந்த வஸ்திரத்தை எழுதி போட்டு வச்சிருக்கான். அப்படின்னா என்ன, ராமர் கிருஷ்ணர் அப்படின்னு பல சித்திரங்களை போட்டு ராமருக்கு ஒரு வஸ்திரம் கிருஷ்ணருக்கு ஒரு வஸ்திரம்னு சொன்னா, எழுதின வஸ்திரங்கள்ல இந்த வஸ்திரம் இதோட சேர்ந்தது, அந்த வஸ்திரம் அதோட சேர்ந்தது, இது அதுக்கு இல்லை அது இதுக்கு இல்லைங்கிற விபாகம் இருக்கு இல்லையா? அதனால திருப்பி பார்க்க முடியாது. இது இவ்வளவு எவ்வளவு தெரியறதோ அதை அப்படியே ஏற்றுவிட வேண்டும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதனால இந்த மாதிரி தான் தார்ஷ்டாந்திகத்துல சைத்தன்யம். இதை நாம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா சரியா வராது. அதனால எப்படி தெரியறது அதை அப்படியே வச்சுட்டு போங்கன்னு. ஜீவநாமானஹா பகுதா சம்சரந்தி, இதுதான் நிறைய சம்சாரங்கள். வஸ்திராபாச ஸ்திதான் வர்ணான் யத்வத் ஆதார வஸ்திரகான் வதந்தி அஜ்ஞாஹ ததா ஜீவ சம்சாரம் சித்கதம் விதுஹு. இப்போ ஒவ்வொரு ஜீவனுக்கும் எப்படி தெரியுது யாரு சம்சாரியா இருக்கா அப்படின்னு கேட்டா, அவன் என்ன சொல்லுவான், நான் தான் சம்சாரியா இருக்கேன் அப்படித்தானே சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தனுக்கும் தனக்கு இந்த சம்சாரம் இருக்கிறதாகவும், அந்த சம்சாரத்தில் வரக்கூடிய சுக துக்க போகங்கள் தனக்கு இருக்கிறதாகவும், தான் அதுக்கு வேண்டிய உபாயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிற கர்த்தாவாக இருப்பதாகவும் இதெல்லாம் தெரியறது இல்லையா? இப்படித்தானே தெரியுது. இவனே அந்த சித்திரத்தை பார்க்கும்போது சாதாரணமாக தெரியாத என்ன சொல்லுவாங்க, தெரிஞ்சவங்க கூட அப்படிதான் விவகாரம் பண்ணுவான். என்ன பண்ணுவான், இந்த வஸ்திரங்கள்லாம் இருக்கே, வஸ்திரமே இல்லை அது வாஸ்தவத்தில், அந்த கலர் தான் போட்டிருக்கான். ரேகை இருக்கு, அதில் கலர் போட்டுருக்கான். பார்த்தா நமக்கு வஸ்திரமே தெரியுது சித்திரத்தில். இது எங்கே இருக்குது வாஸ்தவத்தில்னு கேட்டால், இவன் சொல்லுவான் நிஜமான வஸ்திரம் இருக்கு இல்லையா, அதில் தான் இந்த கலரை போட்டு வச்சுருக்கான், அதில் தான் ரேகை போட்டு வச்சுருக்கான், அதில் தான் கலர் போட்டு வச்சுருக்கான் அப்படின்னு தெரிஞ்சவன் சொல்லுவான். தெரியாதவன் அந்த சித்திரத்தில் யாருடைய படம் வரையப்பட்டிருக்கோ அவனுடைய வஸ்திரம் இது, அவன் போட்டு இருக்கிற வஸ்திரம் அப்படின்னு சொல்லுவான். இது வித்தியாசம் இருக்குது. அப்போ அதே மாதிரி ஜீவசம்சாரம் சித்கதம் இது. ஜீவன் சம்சாரியாக தெரிகிறானே அப்படின்னு கேட்டால், அந்த படத்தில் யாரு மனுஷன் வரையப்பட்டானோ அதை போல அந்த ஸ்தானத்தில் ஜீவன் இருக்கிறதுனாலே அந்த ஜீவனுக்கு இந்த சம்சாரங்கள்லாம் இருக்கு. சம்சாரத்தை வரக்கூடிய சுகதுக்காதிகளுக்கு ஆதாரமாக அவன் இருக்கிறான்னு தெரியுது. படத்தில் இந்த அர்ஜுனனுக்கு இந்த வஸ்திரம் ஒரு கீதையில போடுற மாதிரி, கீதோபதேசம் பண்ற மாதிரி ஒரு படத்தை வச்சுடுவோம். கீதா போல வச்சுட்டோம்னா அங்கே குதிரை இருக்கும், ரசம் இருக்கும், கிருஷ்ணர் இருக்கார். கிருஷ்ணர் எந்த மாதிரி வஸ்திரம் போட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றோமோ நான் அந்த மாதிரி. சித்திரஸ்த பர்வத, அது இன்னொரு விசேஷம் இந்த சித்திரப்படத்தில் கவனிக்க வேண்டிய அம்சம். சித்திரஸ்த பர்வதாதீனாம் வஸ்திராபாசோ நலிக்கியதே, சிருஷ்டிஸ்த மிருத்திகாதீனாம் சிதாபாசஸ்ததா. சித்திரத்தில் எல்லாத்துக்கும் அந்த சித்திரக்காரன் வஸ்திரம் போட்டிருக்கானா இல்லையே. அந்த பர்வத்தம் இல்லாமல் வரைஞ்சிருக்கான், அதுக்கு வஸ்திரம் போடலையே, போடலை. மனுஷனாக இருக்கிறவங்க மாத்திரம்தான் வஸ்திரம் போட்டிருக்கான். ஒரு மாடு போட்டிருந்தானா மாட்டுக்கு வஸ்திரம் போட்டுருக்க மாட்டான், ரசத்தில் போட்டிருக்கிற அந்த குதிரைக்கு போட மாட்டான் இல்லையா. அப்போ என்னாச்சு, எதுக்கு வஸ்திரம் போடுறானோ அதுக்கு வஸ்திரம் இருக்கு, பாக்கி எல்லாம் வஸ்திரம் இல்லாமல் இருக்கு அப்படிங்கிற பேதத்தை நாம ஒரே சித்திரத்தில் பார்க்க முடியும். இதெல்லாம் இல்லாமலே நாம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த சிருஷ்டி, ஸ்தூல சிருஷ்டியில சில பதார்த்தங்கள் நமக்கு ஜீவன் உள்ளதாக தெரிகிறது, சில பதார்த்தங்கள் ஜீவன் இல்லாததாக தெரிகிறது. எல்லாமே ஒரே சைத்தன்ய ஸ்வரூபத்தில் எழுதப்பட்ட சித்திரமாக இருந்தாலும் கூட நமக்கு சிலதுகள் சேத்தனம் உள்ள பிராணிகளாக தெரிகிறது, சிலதுகள் ஜடமாக தெரிகிறது. இந்த விபாகம் இப்படித்தான் தெரிகிறது. சிருஷ்டிஸ்த மிருத்திகாதீனாம் சிதாபாசஸ் ததா நஹி. அதுக்கு சிதாபாசம் இல்லை. மண் இருக்கு, கல் இருக்கு, அதெல்லாம் சைத்தன்யமா உள்ளதாக தெரியாது. சம்சாரா, இப்போ இதுக்கெல்லாம் மூலபூதமான அவித்யை,
அது சொல்றார். சம்சாரஹ பரமார்த்தம் சல்லக்னஹ ஸ்வாத்மவஸ்துனி இதி பிராந்தி அவித்யா ஸ்யாத் வித்யா ஏஷா நிவர்த்ததே. இப்போ இந்த மாதிரி இருக்கும் நிலையில இந்த சம்சாரமானது உண்மையாகவே எனக்கு இருக்கிறது. சல்லக்ன ஸ்வாத்ம வஸ்து, என்னுடைய ஆத்மாவில் இருக்கு, என்னுடைய ஆத்மா சம்சாரியாக இருக்கு அப்படின்னு வந்து இடமா வச்சிருக்காங்க இல்லையோ, இந்த எண்ணம் இருக்கோ இல்லையோ, இது அவித்யை. இதுதான் பிராந்தி. இது பிராந்தியையும் அவித்யன்னு சொல்றது உண்டு. அவித்யால வரத்தினார், அஜானத்தால வந்தது அஜானம். அதனால இதையும் பிராந்தி அவித்யா சார் வித்யா ஏஷா நிவர்த்ததே. எப்போ தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் புரியுமோ அப்போ புரிஞ்சதுன்னா இது என்கிட்ட இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த சம்சாரம் நம்ம கிட்ட இல்லைங்கிறது தெரிஞ்சதுன்னா இந்த பிராந்தி நிவர்த்தியம். சரி, எதனால போகும்னு சொன்னேன்? ஞானத்தால போகும் அப்படின்னு சொன்னேன். வித்யால இந்த அவித்யை போகிறது அப்படின்னு சொன்னேன். அது அந்த வித்யை எப்படி வரும்? போகணும்னா இந்த சம்சாரம் என்னை விட்டு நிவர்த்தி ஆகணும்னா நான் வித்யை சம்பாதிச்சுக்கணும் அப்படிங்கிறத மாத்திரம் சொல்லி கொடுத்து, அந்த வித்யை சம்பாதிக்கிறதுக்கு என்ன உபாயம், அது எப்படி வரும் அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா? அதுக்காக ஆத்மா பாசஸ்ய ஜீவஸ்ய சம்சாரஹ ந ஆத்மவஸ்துனஹ இதி போதஹ பவேத் வித்யா லப்யதே அசௌ விசாரணாத். அதாவது இந்த நம்ம சம்சாரம் பார்த்தோன்னே இது நம்மகிட்ட இருக்குன்னு அது ஆத்மா பாசம் தான், சிதாபாசத்துக்கு உள்ளது. வேதாந்தத்தில் சிதாபாசம் நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க. சிதாபாசம்னா எங்கெங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும், இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது. அதுக்கு தான் சம்சாரங்கிறது வாஸ்தவமான ஆத்மவஸ்துக்கு இல்லை அப்படிங்கிற போதம் இருக்கே, இதுக்கு வித்யான்னு பேர். அவித்யங்கிறது என்ன மாதிரி இருந்தது? எனக்கு தான் சம்சாரம், நிஜமாவே எனக்கு தான் சம்சாரம் அப்படின்னு தெரிஞ்சுன்ற போது அது அவித்யா. எனக்கு இல்லை, என் மேலே எழுதப்பட்ட சித்திரம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சிதாபாசங்களுக்கு தான் அவித்யை, அந்த சம்சாரம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுதுன்னா இதுக்கு வித்யான்னு பேர். இப்படி புரியறதுக்கு என்ன உபாயம்? இந்த வித்யை எப்படி நமக்கு கிடைக்கும்? கசம் லப்யத்தை அப்படின்னு கேட்டால் லப்யத்தை விசாரம். விசாரம் பண்ணணும், ஆத்ம விசாரம் பண்ணணும்னு சொல்லுவோம். ஆக விசாரம் பண்ணணுங்கிறதுல நமக்கு ஒரு அவதாரிக்கை அவசியம், ஆத்ம விசாரம் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்றதுக்காக இப்படி கொண்டு வரோம். சரி, விசாரத்தினால கிடைக்கிறதுன்னு சொன்னால் எதை பற்றி விசாரிக்கிறது, என்ன விசாரிக்கிறது, யாருக்கிட்ட விசாரிக்கிறதுன்னு கேள்வி வரும் இல்லையா? அப்போ சொன்னால் சதா விசாரையே தஸ்மாத். வெறும் ஜீவனை பற்றி விசாரிக்க முடியாதான். சில விஷயங்களை உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் விசாரிக்கும் போது அக்கம் பக்கம் அதை காட்டிலும் வேறான விஷயத்தில் விசாரிக்க முடியாது. அப்போ தான் இதனுடைய உண்மை தெரியும் இல்லையா? அந்த மாதிரி நிறைய ஆறுது. அதுபோல் இப்போ ஆத்மஸ்வரூபம் உண்மையான நிலை என்ன, அப்படி அதனுடைய உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜகத்தை பற்றி விசாரிக்க வேண்டியிருக்கு, ஈஸ்வரனை பற்றி விசாரிக்க வேண்டியிருக்கு, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வரணும். அப்போ தான் நம்மளுடைய ஸ்வரூபம் என்னன்னு உண்மை கண்டுபிடிக்க முடியும். சதா விசாரையே தஸ்மாத் ஜகத் ஜீவ பராத்மனஹ ஜீவ பாவ ஜகத்பாவ பாதே சுவாத்மனிக சிஷ்யம். இவன் எதெல்லாம் விசாரிக்கணும்னு சொன்னால் ஜகத்து இதையும் விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது, ஜீவனை விசாரிக்க வேண்டியது இருக்குது, பரமாத்மாவை விசாரிக்க வேண்டியதாக இருக்குது. எப்போ இதில் விசாரம் பண்ணினா என்ன ஆகும்? விசாரம் பண்ணினா ஏதோ ஒரு தீர்மானத்துக்கு வரும். அந்த தீர்மானம் வரைச்ச தப்பான அம்சங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும். அதுக்கு தான் பாதம்னு பேர். அதில் என்ன பாகமாக போகணும்னா ஜீவபாவம் ஜெகத்பாவம் இது ரெண்டும் பாகமாகிடுச்சுன்னு சொன்னால் எது பாக்கி இருக்கோ அதுதான் நிஜம்னு பிடிச்சிடும். இந்த சித்திரத்தில் சுத்தமான படம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறது? படம் பூரா வரைஞ்சி வச்சுருக்கான், சித்திரம் வரைஞ்சி வச்சுருக்கான், நிஜ படம் இருக்கா இல்லையா? இருக்குன்னு தான் சொல்லணும். கொண்டா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் எங்கே காமிக்கிறது? பூரா சித்திரமாக இருக்குது. இப்போ இதை நாம் புத்தியால் விசாரம் பண்ணி பார்த்து அது மேலே இருக்கக்கூடிய சித்திரங்களை விலக்கி பார்த்தோம்னா நிஜப்படம் அங்கே இருக்குங்கிறது நமக்கு தீர்மானம் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி எது நிஜமான ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறத விசாரத்தினால கண்டுபிடிக்க முடியும். சரி, இந்த விசாரத்தினால உண்மையை கண்டுபிடிச்சுட்டான்னா அப்புறம் பொய்யானது உடனே மறைஞ்சு போடுமா இல்லையா? அப்படிதானே சொல்கிறோம். கயிறு அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா
அப்புறம் பாம்பு தெரியுமா? தெரியவே தெரியாது, உடனே அது காணாமல் போனோம். அப்படித்தானே? ஆனால் இங்கே சொல்றது அப்படி இல்லை. நாப்பிரதீதி தயோர் பாதம் கிந்து மித்யாத்ம நிச்சயம் நோச்சேத் சுஷுப்தி மூர்ச்சாதவும் முச்சேத அயத்னத்தோ ஜனம். தன்மேல ஆரோக்கியமான அந்த விஷயங்கள் தெரியாம இருக்கிறதுங்கிறது பாதம் இல்லை. தெரிஞ்சின்றிருக்கக்கூடிய அந்த விஷயம் காணாம போச்சுன்னா அதுதான் பாதம்னு நினைச்சுக்க வேண்டாம். தெரிஞ்சுட்டே இருக்கும்போது இது உண்மை இல்லை அப்படிங்கிறத நிச்சயம் ஏற்படுறது, தெரியுறது. அப்படிதான் தெரியுது. கண்ணாடியில முகம் தெரியுறது. கண்ணாடியில முகம் இருக்கா, உண்மையா இல்லை அப்படின்னு நமக்கு தெரியுமோ இல்லையா? கண்ணாடிக்குள்ள நம்ம முகம் இருக்காதுங்க, இல்லைங்கிறது தெரியும். அதனால தெரியறது நமக்கு ஆபத்து இல்லை. அது தெரியறத வாஸ்தவம்னு நினைச்சுட்டாதான் ஏமாந்துக்கிறோம் இல்லையா? கண்ணாடியில் தெரியக்கூடிய நிஜமாவே என் கண்ணாடிக்குள்ள என் முகம் போயிடுத்தேன்னு சொல்லி அவன் கவலைப்படக்கூடாது. அதுல இல்லை அப்படின்னு தெரியறதுனால கவலைப்பட மாட்டான். அதனால நாப்பிரதீதி தயோர் பாதம் கிந்து மித்யாத்ம நிச்சயா. இதுக்காகதான் மித்யாத்ம நிச்சயாத்ம நிஷ்டா அப்படின்னு சொல்லிட்டு வருது. நோச்சே அப்பிரதீதி தான் இவனுக்கு கவனமாக இருந்தால் சுஷுப்தி மூர்ச்சாதவும் முச்சேத அயத்னதா ஜனஹ. கவலையோட இவனுக்கு நல்ல தூக்கத்தை தூங்கிட்டான்னு வச்சுங்க, பிரதீதியே இல்லை. ஏதாவது பிரதீதி இருக்கோ? ஜெகத்தை பற்றி பிரதீதி இருக்கா? தன் வீட்டை பற்றி பிரதீதி இருக்கா? தன்னுடைய சொந்தக்காரங்களை பற்றி ஏதாவது தெரிகிறதா சுகிருத்தியில்? ஒன்றும் இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் பாகம் வந்தாச்சு, இவன் முக்தகா அப்படின்னு ஆகிடும். அப்படி ஆகுமோ? ஆகாது. மறுபடியும் முக்கிய விடுறானே. அதனாலே பிரதீதி வராமல் போகிறது பாகம்னு நினச்சிக்க கூடாது. பிரதீதி வரட்டான், வந்தாலும் அது சத்தியம் இல்லைங்கிறது தெரியும். பிரதீதி வரதா வரலையாங்கிறது பிரச்சனை இல்லை. பிரதீதி வந்தாலும் தெரியக்கூடியது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுட்டான்னா இவனுக்கு பாதிப்பு இருக்காது. உண்மைன்னு தெரிஞ்சுட்டா பாதிப்பு. பரமாத்மாவசேஷோபி தத் சத்யத்வ விநிச்சயः ந ஜகத் விஸ்மிருதிः நோச்சேத் ஜீவன் முக்திர் ந சம்பவதி. பரமாத்மாவசேஷோபி தத் சத்தியத்துவ விநிச்சய. இவன் விசாரம் பண்ணி எது சத்தியம் எது உண்மை அப்படின்னு கண்டுபிடிக்க கடைசியில எங்க போய் நிற்கும் அப்படின்னு சொன்னா பரமாத்மாவில் போய் தான் நிற்கும். இதுதான் உண்மை அப்படின்னு நிற்கும். அப்படி நின்னாலும் பொய்யானது உடனே மறைஞ்சு போயிடணும்னு அவசியம் இல்லை. ஏன் மறைஞ்சு போனாங்க? அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? பொய்யை வச்சுட்டு நமக்கு அப்புறம் ஒன்றும் உபயோகம் இல்லையா? நிஜம்னு தெரிகிற வரையில் அதை வச்சு ஏதாவது நமக்கு லாபத்தை சம்பாதிக்கலாம்னு நினச்சிட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் பொய்னு தெரிஞ்சு கொடுத்தோன்னா அப்புறம் அது நமக்கு லாயக்கு இல்லையா, காரியத்துக்கு வேண்டாதது. அப்போ அது எதுக்காக பிரதீதி வேணும்னு ஆசைப்படுறான்னா, இவன் ஆசைப்படலை. அது எதுக்காக இருக்கணும்னா அது மேற்கொண்டு ஞான பரம்பரை வரத்துக்காக தவிர நோச்சே ஜீவன் முக்தி நசம்பவே. இவன் ஜீவன் முக்தனாக கொஞ்ச நாள் இருக்கணும், ஆத்மஞானியாக இருக்கிறான். அப்போதான் அவன் ஆத்ம தத்துவத்தை போதிக்க முடியும் சிஷ்யனுக்கு. ஆச்சாரியா தெய்வ வித்யா விதிதா சாதிஷ்டம் பிராபத்து அப்படிங்கிறது. இன்னொரு இடத்துல ஆச்சாரியவான் புருஷோ வேத அப்படின்னு சொல்லி. அப்போ ஆச்சாரியன்னு ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆத்ம தத்துவம் என்னென்னு சொல்லிக் கொடுக்குறதுக்கு அந்த ஆச்சாரியம் தெரிஞ்சவனா இருக்க வேண்டாமா? அவனே தெரியாதவனா இருந்தானா அவனே சிஷ்யனுக்கு போதிக்க முடியும். அதனால அவன் தெரிஞ்சவனா இருக்கணும்னா ஆத்ம ஞானம் வந்தவன் ஜீவன் முக்தனாக கொஞ்ச நாள் இருந்தால்தான் முடியுங்கிறதுக்காக சுவாமி இப்படி பண்ணிச்சிருக்கார். இவனுடைய பிராரப்த கர்மா நிவர்த்தி ஆகாம அது முடிகிற பரியந்தான் இவன் ஜீவன் முக்தனாக இந்த லோகத்தில் இருந்து 4 பேருக்கு உபயோகப்படுத்திட்டு சம்பிரதாயத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அப்புறம் பிராரப்தம் முடிஞ்ச உடனே முக்தியாக விதேக முக்தனா இருக்கட்டும் அப்படிங்கிறது இருக்கு. அவனுடைய திருஷ்டியில் இல்லாட்டாலும் நம்ம திருஷ்டியில இருக்கு, மற்றவங்க திருஷ்டியில இருக்கு. சரி, எப்போதும் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னா இல்லையா? ஆத்மஸ்வரூபத்தை விசாரிச்சு பார்க்கணும் அப்படின்னு. இப்போ அது எது பரியந்தம் விசாரிக்கணும் அப்படிங்கிறத ஒரு அவதி வேணும். விசாரம் பண்ணிகிட்டே இருந்தால் அதுக்கு கூட விசாரம் பண்ணிட்டே இருக்கோம். தெரிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் கூட ஏதாவது விசாரம் பண்ணுறதுக்கு இருக்கா அப்படின்னு சொன்னால் எது பரியந்தம் விசாரம் பண்ணணும்னு ஒரு அவதி தேவைப்படும். அதுக்கு சொல்கிறார், பரோக்ஷாச்ச அபரோக்ஷேதி வித்யா துவேதா விசாரஜா தத்திர அபரோக்ஷ வித்யார்த்தம் விசாரோயம் சமாப்தியது. இந்த ஆத்ம தத்துவ ஞானம்
விசாரத்தினால வரவேண்டிய சுத்தியில் வரவேண்டிய ஞானம் பரோட்சம் அபரோக்ஷம்னு ரெண்டு விதமாக இருக்கு. அந்த அபரோக்ஷமான ஞானம் வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் விசாரம் தேவையில்லை, முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சு போகுது. கீதையில கர்மானுஷ்டானம் பண்ணணும் ஓரளவுக்கு, அதுக்கப்புறம் அதை விடணும் அப்படின்னு சொல்ற ஸ்லோகம் ஒன்று இருக்கு. ஆருருக்ஷோர் குணேர் யோகம் கர்ம காரணமுச்சதே யோகாரூಢஸ்ய தஸ்யைவ சமஹ காரணம் உச்சதே. யோகம்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த யோகம்னு ஒரு மேலே ஒரு படி இருக்கு, அந்த படியை ஏறணும், அந்த படியில் ஏறணும்னு ஒரு ஆசைப்படுறான். அவன் ஆருருக்ஷு அப்படின்னா அவன் என்ன பண்ணணும்னு கேட்டால் அவன் ஒழுங்காக கர்மானுஷ்டானம் பண்ணணும். கர்ம காரணம் உச்சதே. அந்த போகிறதுக்கு இவன் சரியாக இதற்கு விதிக்கப்பட்ட கர்மாவை கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறான். ஏறிட்டான் அப்படின்னு சொன்னா அப்புறம் இது விட்டு யோகாரூಢஸ்ய தஸ்யைவ சமஹ காரணம் உச்சதே. இவன் அங்கே ஏறிட்டான்னா அப்புறம் இது வேண்டியதில்லை, ஏறதுக்காக தானே பண்ணினான் இல்லையா. அந்த பலம் வந்தாச்சுன்னு சொன்னால் அப்புறம் அவன் இதை விட்டுட்டு சன்னியாசம் வாங்கி விடுவான். சன்னியாசம் வாங்கிட்டா தான் மேலே கொண்ட சௌகரியமாக இருக்கும்னா அதுக்கு மேலே போகிறதுக்கு போச்சு அப்படின்னு சொல்கிறது இல்லையா. அப்போ இவன் ஏறினானா ஏறலையாங்கிறது எப்படி தெரியும்? இவன் அந்த படிக்கு ஏறிட்டு, அந்த படிங்கிறது என்ன, அந்த யோகங்கிறது என்ன, எது பரியந்தம் இவன் கர்மானுஷ்டானம் பண்ணனா எப்போ அதை விடணும் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு அடையாளம் வேண்டாமோ அப்படின்னு கேட்டால் அதை சுவாமி சொல்லிக்கிறார். யதாஹி நேந்திரியார்த்தேஷு ந கர்ம ஸ்வனுஷஜ்யதே யதாஹி நேந்திரியார்த்தேஷு ந கர்ம ஸ்வனுஷஜ்யதே யோகாரூಢ ததோச்சதே. மூணாவது பாதம் ஒன்று இருக்கு. யதாஹி நேந்திரியார்த்தேஷு ந கர்ம ஸ்வனுஷஜ்யதே. அதாவது என்னுடைய அர்த்தம்னா என்ன அபிப்பிராயம்னு கேட்டா, அவன் தான் பார்த்துக்கணும் தான் யோகாரூಢன் ஆயிட்டானா இல்லையான்னு. அந்த மூச்சு தான் இன்னொருத்தன் பார்த்து சொல்ல முடியாது. என்னப்பா யதாஹி நேந்திரியார்த்தேஷு அனுஷஜ்யதே. இவனுடைய புத்தியானது இந்திரிய விஷயங்கள்ல ஈடுபடாமல் எப்போ ஆயிடுறதோ, ஆசக்தி இல்லாமல் இருக்கோ, இன்னும் கர்மானுஷ்டானம் பண்ணி அதை சம்பாதிக்கணும் இது சம்பாதிக்கணுங்கிற ஆசை எப்போ விட்டு போயிடுமோ. நேந்திரியார்த்தேஷு ந கர்ம ஸ்வனுஷஜ்யதே. தானா போருங்கிற எண்ணம் வந்துருக்கு. இன்னொன்று இந்திரியார்த்த விஷயங்கள்லாம் போகம் பண்ணணுங்கிற ஆசையில் விட்டு போச்சு. இனிமேல் கர்மானுஷ்டானம் நிறைய பண்ணி ஏதாவது பண்ணணுமா, கர்மானுஷ்டானம் பண்ணணுமே அப்படிங்கிற இது போரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. நானுஷஜ்யதே. அப்போ யோகாரூಢ பரோச்சதே. மூணாவது வரி ஒன்று இருக்கு. இல்ல 6 அந்த மாதிரி இது எதுக்கான ஒரு அளவு சொல்லணும். விசாரத்துக்கு அவதி சர்வசங்கல்ப சன்னியாசிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இவனுக்கு சன்னியாசின்னு சொன்னா இவன் அந்த சங்கல்பத்தெல்லாம் வேண்டான்னு விடலான்னு இல்லை, தானாவே வரமாட்டேங்கிறது. சங்கல்பமே வரல, இவன் அதை பண்ணணுமே இதை பண்ணணுமே அப்படின்னு முதல்ல சங்கல்பம் வரும். அதுக்கப்புறம் அதை பண்ணறதுக்கு இறங்குவான் இல்லையா. அப்போ பண்றதுக்கு முன்னாடி உள்ள நிலை இருக்கே அதுதான் சங்கல்பம். இவன்கிட்ட ஒரு சங்கல்பம் வரமாட்டேங்குது. சரி அப்படின்னா இனிமேல் நமக்கு போகிறோம் கர்மானுஷ்டானத்தால் வர வேண்டியது அடைச்சாச்சு யோகா அப்படின்னு வச்சுட்டு இவனா நிறுத்திக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறது அடையாளம் கொடுத்துருக்காரு. எது பண்ணிட்டு ஒரு அவதீசத்தை. அதே மாதிரி இந்த பரோக்ஷா அபரோக்ஷா இது வித்யாத்வேதா. இந்த விசாரம் எது பரியந்தம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த அபரோக்ஷமான வித்யை இருக்குன்னு சொன்னால் அப்புறம் விசாரோயம் சமாப்பியதே, அதுக்கப்புறம் தேவைப்படாது. ஒரு போட்டில் இவன் நதியை தாண்டி அக்கறைக்கு போகிறான். அக்கறைக்கு போகிறதுக்கு அந்த போட்டு தான் சாதனம் இல்லையா. அந்த பெரிய நதியாக இருக்குது, இவன் அங்கே போகணும்னு சொன்னால் போட்டு அவனுக்கு வேணும். எது பரியந்தம் வேணும்? அந்த அக்கறைக்கு போய் சேர்ற பரியந்தம் தான். அதுக்கப்புறம் விட்டுட்டு தான் போனான். போட்டை எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா. அதை விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போனால் தான் வீட்டுக்கு போய் சேர முடியும். அந்த மாதிரி இந்த சாதனமானது எது பரியந்தம்னு சொன்னால், இதனால் என்ன சாதிக்கணுமோ அது சாதிச்சாச்சுன்னு சொன்னால் அப்புறம் இதை விட்டுட்டு போடலாம்.
அந்த மாதிரி இந்த யோகாரூடகாங்கிறது விசாரமும் அதே மாதிரி தான். எது பற்றியும் விசாரம் பண்ணிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரு அவதி உண்டு. பரோட்ச ஜானம்னா என்ன, அபரோட்ச ஜானம்னா அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அது சொல்றார், அஸ்தி பிரம்மேதி சேத்வேக அப்படின்னு வருது இல்லையா, இது பரோட்ச ஜானம். அஸ்தி பிரம்மேதி சேத்வேக பரோட்ச ஜானம் ஏவத்தது. இதுவரை என்ன சொல்றேன்னா, இவா சொல்ற மாதிரி அப்போ ஒன்றும் பிரம்மன்னு இருக்கா மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்றா. இருக்கா மாதிரியே தெரியலையே, ஒன்றும் பிரமாணம் இல்லையே, எங்கே சொல்லிருக்கு அப்படின்னு நீங்க சொல்ற பிரம்மம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானோ இல்லையோ. இவன் இப்ப விசாரம் பண்ணி 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 இவனுடைய மனசு பக்குவமாகி இருக்கலாம் போல இருக்கு, அது சொல்றது இருக்கு, அது தெரியல ஆனா இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து விட்டான்னா இது வந்து பரோட்சம். அகம் பிரம்மேதி சேத்வேத, அது நான் அப்படின்னு அவன் தெரிஞ்சுட்டானே. ஆனால் அகம் பிரம்மேதி சேத்வேத சாட்சாத்காரः சமுச்சயதி. தசமஹ அஸ்தி அப்படின்னு சொன்னா பரோட்ச ஞானமா. அந்த 10 பேர் நதியை கடந்து வந்திருக்கா. 10 பேர் நதியை கடந்து வந்தவாள் அக்கறைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் எண்ணி பார்க்குறா. 10 பேர் இல்லை, 9 பேர் தான் கிடக்குறா. அப்படிதானே வரும். 10 பேரும் எண்ணி பார்த்துட்டா. எல்லாருமே வந்து எண்ணி இருக்கா. அப்போ 9 பேர் தான் இருக்காங்க. இப்போ 10வது ஆள் எங்கேயும் கொண்டு வருது போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. இப்போ 11வது ஆள் வந்து சொல்றான். இப்போ அவன் வந்து முதல்ல என்ன சொன்னா, தசமஹா அஸ்தி, கவலைப்படாதவங்களோ 10ஆவதவன் இருக்கான் அப்படின்னு சொன்னான். கொஞ்சம் நிம்மதி ஆயிடுச்சு. யாருன்னு தெரியல, சரி ஆள் இருக்கான், இங்கே இருக்கான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டான். அதுக்கப்புறம் எனக்கு எத்தாப்புல எண்ணு அப்படின்னு சொன்னான். எண்ணினா 1 2 9 வரையில் வந்தது. 10வது நீதான் அப்படின்னு என்றவன் நீதான் விஷமஸ்தமசி. இப்போ என்னாச்சு, இது பரோட்சம் இல்லை. ஆஹா என்ன விட்டுட்டு என்ன நினைச்சேன், நான் தான் இருக்கேனே தெரியுமே அப்படின்னு சொல்றான் இல்லையா. அப்ப இந்த இடத்துல துவம் தசமஹா அசி, நீதானது அப்படின்னு சொன்னா அது அப்புறம் அபரோட்சமா வருது. ஏன்னா அதுக்கப்புறம் அபரோட்சத்துக்கு கேட்கல. 10ஆவதவன் இருக்கான் அப்படின்னு மாத்திரம் சொன்னானா இங்க இருக்கான் இங்க இருக்கான் அப்படின்னு நமக்கு ஜிஜாசை நேரம் பார்க்கணுமே அவனை அப்படின்னு ஆசை வரும். பரோட்சமான ஞானம் வந்தால் பிரத்யக்ஷ ஞானம் வேணும்னு ஆசை வரும். பிரத்யக்ஷமான ஞானம் வந்துடுச்சுன்னா பரோட்ச ஞானம் வேணும்னு ஆசை வராது. அதோட ஆசை முடிஞ்சு விடும். ஜிஜாசா தத்திரையோ நிவர்த்ததே இல்லையா. அது மாதிரி ஒன்று இருக்கு அப்படின்னு மாத்திரம் தெரிஞ்சுட்டா அது பரோட்ச ஞானமா. மகாத்மி இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தோன்னா அதோட முடிஞ்சிருச்சு. இதுதான் விசாரத்துக்கு அவதி. அகம் பிரம்மேதி சேத் வேத சாட்சாத்காரः சஹ உச்யதே. தத் சாட்சாத்கார சித்தர்த்தம் ஆத்ம தத்துவம் விவிச்சியதே. இதெல்லாம் உபோத்காட்டம். அதுக்காகத்தான் இந்த விவேச்சனம் இந்த பண்ணப்படுறது இந்த புத்தகத்தில். ஏனாயம் சர்வ சம்சாரா சவ்ய ஏவ விமுச்சியது. அந்த சாட்சாத்காரம் மாத்திரம் முன்னிறுத்துன்னு சொன்னா அதுக்கப்புறம் இவனிடத்துல இத்தனோண்டு கூட சம்சாரம் எப்படி இருக்காது. தத்ரைவம் சதி யத்ர யதத்யாசः தத்கிருதேன குணேன தோஷேண வா அணுமாத்திரேனாபி சஹ ந சம்பத்யதே. அதாவது எதுல இன்னொன்று இருக்கிற பிராந்தியா ஆரோபிக்கப்பட்டதோ அந்த ஆரோபிக்கப்பட்ட வஸ்துடைய குணமோ தோஷமோ ரெண்டுமே அந்த உண்மையை தொடாது. கொஞ்சம் கூட தொடவே தொடாது. பாம்பு பாம்புன்னு ரொம்ப நாள் பாம்புன்னு நினைச்சிட்டு இருக்கானேங்கிறதுக்காக பாம்பனுடைய குணம் அந்த கயிறுக்கு வருமோன்னு சந்தேகமே பட வேண்டாம். நிச்சயமா வரும். ஆரோக்கியமாக இருந்தால் கொஞ்சம் கூட வரும். அதனால உடனே போயிடும். எப்படி இத்தனை நாளாக இருந்த சம்சாரம் உடனே போச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக தானே போகணும் அப்படின்னு கேட்க முடியாது. இல்லவே இல்லையே, இல்லாதது போகிறதுக்கு என்ன இப்போ இல்லையா. இருந்தா போகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போகணும், இல்லாதது போகிறதுக்கு உடனே போயிடலாம். அதுக்கு இன்னொரு திருஷ்டாந்தம் என்ன சொல்றா, இருட்டு பிரகாசம். ஒரு பெரிய குகை, இதுவரை அங்கே வந்து பிரகாசமே போனது கிடையாது. அப்படின்னா இருட்டாக தானே இருக்கும். அது எத்தனை நாளாக இருட்டா இருக்கு? எப்போ அந்த குகை சிருஷ்டியாச்சோ மலை சிருஷ்டியாச்சோ அப்போலேருந்து இருக்கு. இப்போ நாம் அங்கே போய் ஒரு பெரிய பிரகாசத்தை போட்டாச்சுன்னா அந்த இருட்டு இருக்குமா இருக்காதா? போகுமா போகாதா? அவசியம் போயிடும். ஒரு 1/2 மணி ஆகும் பிரகாசம் போட்டதுக்கு அப்புறம் அப்படின்னு உண்டோ?
இல்லை. பிரகாசம் வந்த அதே சமயத்தில் இருட்டு அங்கே இல்லாமல் போகும். ரொம்ப நாளாக இருக்கிறதுனால உடனே போகாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் வித்தியங்கிறது இந்த பிரகாசம் ஏற்பட்டதுன்னா அவித்தியங்கிறது உடனே போகும். இப்போ 4 தினசா சொன்னோம் இல்லையா, சாதுர்வித்தியம், அது எதுக்காக எப்படிங்கிறத உபபாதம் பண்ணுற விவகாரத்தில் கொண்டு வரணும். இப்போ ஈஸ்வரனிடத்தில் கொண்டு வந்து பிரயோஜனம் இல்லை, நம்ம விவகாரத்திலேயே கொண்டு வரணும். இப்போ சாதுர்வித்தியம் இருக்கு. கூட்டஸ்தா பிரம்மா ஜீவ ஈஷௌ 2 இச்சேவம் சித்து சதுர்விதா. சைத்தன்யம் 4 விதமாக இருக்கிறது. ஒரே சைத்தன்யம் 4 விதமாக இருக்கிறது. கூட்டஸ்தம்னு ஒன்று, பிரம்மம்னு ஒன்று, ஜீவன்னு ஒன்று, ஈஸ்வரன். கூட்டஸ்தான் அதிகமாக கூட்டஸ்தங்கிறது இங்கே அதிகமாக. கூட்டஸ்தங்கிறது அதிகப்படியா 4 சாதுர்விக பிரக்ரியா. இதுக்கு வேற ஒரு திட்டாந்தம் ஒன்று உண்டா. घटाकाश महाकाशौ जलाकाश अभ्रखे यथा. घटाकाशम महाकाशम जलाकाशम अभ्राकाशम मेघ अभ्रना मेघम मेघाकाशम வச்சு அதை சொல்லுவார். இப்போ ஒரு பானை இருக்கு, மேலே ஆகாசம் இருக்கு. பானை உள்ளுக்குள்ள இடவெளி நிச்சயமா இருக்கும். பானைன்னு சொன்னால் அது இப்போ ஏதாவது சாமான் போட்டு வச்சுக்கிறது தானே, ஜலம் வச்சுக்கிறதுக்காக. அப்படின்னா உள்ள இடவெளி இருக்கும். அப்போ காலியாக இருந்ததுன்னா உள்ள ஆகாசம் இருக்குங்கிறது தெரியும் இல்லையா. உள்ளே இருக்கக்கூடிய ஆகாசத்தை घटाकाशம்னு சொல்லுவாங்க. 2 ஆயிடுத்து. இப்போ ஒரு ஆகாசம் 2 ஆயிடுத்து. மகாகாசம்னு ஒன்று, घटाकाशம்னு ஒன்று. இந்த பானையில் ஜலம் ரொப்பி வச்சிருக்கு, பாதி ஜலம் ரொப்பி வச்சிருக்குன்னு பார்ப்போம். அப்படின்னா அந்த பானை ஜலத்தில் நமக்கு ஆகாச பிரதிபிம்பம் வேற தெரியுது. இப்போ அது அது நட்சத்திரம் அது எல்லாம் கீழே பார்த்தா அதில் தெரியுது, பிரதிபிம்பம் வருது. அப்போ அது ஒரு ஆகாசமாச்சு. இதுக்கு ஜலாகாசம். இதே மாதிரி இன்னொரு ஆகாசம் என்ன பண்ணாங்கன்னா, மேலே மேகம் மழையை கொட்டுறதோ இல்லையோ, அங்கே ஜலம் இருந்தால் தானே கொட்டுவாங்க. ஜலம் இல்லாத அங்கே ஜலம் கீழே விழ முடியாது. அப்போ அங்கே ஜலம் இருக்கும்போது அதுலேயும் இதே மாதிரி தானே ஆகாசம் பிரதிபலிச்சிருக்கும். ஆனால் இதை நம்ம இங்கே ஜலத்துக்குள்ளே இருக்கக்கூடியதை நம்ம கண்ணால் பார்த்துடுறோம். அங்கே ஜலத்தில் ஆகாசம் தெரியுறது, கண்ணுக்கு தெரியுறது, பார்த்து விடுறோம். ஆனால் மேலே இருக்கக்கூடிய மேகத்தில் அந்த ஆகாசத்துடைய அந்த அதில் இருக்கிற ஜலத்தில் ஆகாசத்துடைய பிரதிபிம்பம் வந்திருக்குமே, அங்கே பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் அனுமானம் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி தான் அங்கே அப்படின்னு அனுமானம் பண்ணிக்கலாம். அது பரோட்சம். ஆக அதுதான் அப்ராகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேகாகாசம் அது சொல்றார். घटावच्छिन्न खे नीरम यत्र प्रतिबिंबित साभ्र नक्षत्र आकाश जलाकाश उदीर्यते. முதல்ல घटावच्छिन्न ஆகாசம் ஒன்று, खम्ना ஆகாசம். அதில் ஜலம் இருக்குது, அந்த ஜலத்தில் பிரதிபிம்பிதமாக இருக்குது ஆகாசம். அதில் மேகம் நட்சத்திரம் அதெல்லாம் வேறு அந்த பிரதிபிம்பத்தில் இருக்குது. வெறும் घटाकाशத்தில் மேகமும் இல்லை, நட்சத்திரமும் இல்லை. கடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கடத்துக்குள்ளது இல்லையோனோ. அதனால் घटाकाशத்தில் இருக்க மேகம் நட்சத்திரம் கிடையாது. ஆனால் அதில் இருக்கிற ஜலத்தில் தெரியக்கூடிய ஆகாசம், பிரதிபிம்பித ஆகாசத்தில் மேகம் தெரியுது, நட்சத்திரம் தெரியுது, எல்லாமே தெரியுது. அதனால அதுக்கு ஜலாகாசம்னு பேர் கொடுத்தாங்க. வித்தியாசப்படுத்தி காமிச்சாதான் அது தனியாக பரிகரணம் பண்ண முடியாது. அதனால घटाकाशம், அதில் இருக்கக்கூடிய ஜலாகாசம், 2 ஆகாசம் கிடைச்சி போச்சு. இதே மாதிரி மகாகாசஸ்ய மத்தியே எது மேகமண்டலம் ஈக்ஷியத்தே. அந்த பெரிய மேல்தான மேகத்தை பார்க்குறோம். மகாகாசத்தை நடுப்புற அந்த மேகம் வருது, கண்ணால் பார்க்குறோம். பிரதிபிம்பத்தையா தத்திர மேகாகாசோ ஜலே ஸ்திதா. அங்கே ஒரு ஜலம் இருக்கே, ஜலம் இருக்கிறதுனால தான் கீழே கொண்டிருக்குன்னு சொன்னேன். அப்போ அந்த ஜலத்துலேயும் இதே மாதிரி ஆகாச பிரதிபிம்பம் விழுந்திருக்கும் இல்லையா, அதுதான் மேகாகாசா அப்படின்னு. இப்போ 4 ஆகாசம் கிடச்சி போச்சு. ஒரே ஒரு ஆகாசத்தில் 4 ஆகாசம் வந்தது. அடுத்தோ இல்லையா இப்போ இந்த கிரமத்தில். அதில் மேகாம்ச ரூபம் உதகம் துஷாராகார சம்ஸ்திதம் தத்திர கப்பிரதிபிம்போயும் நீரத்வாத் அனுமீயத்தே. இதுதான் அனுமானம்னு சொன்னது. இந்த ஜலம் எடுத்து இதில் ஜலத்தில் பிரதிபிம்பம் இருக்குன்னு சொன்னால் அங்கே ஜலம் இருக்கும்போது அதையும் பிரதிபிம்பம்னு அனுமானம். இங்கே எது கூட்டஸ்தம் அதெல்லாம் வரிசையாக இப்போ சொல்லப்படாது. அதிஷ்டானத்தையா தேகத்வயாவச்சின்ன சேதனः கூட்டவத்து நிர்விகாரேண ஸ்திதா கூட்டஸ்த உச்சியதே. சித்திரதீபத்தில் உள்ள விசேஷம். இப்போ கட்டம் விட்டுருவோம். घटाकाशம் போச்சு. நமக்கு இங்கே தாஷ்டாந்திகம் 2 தேகம் நமக்கு இருக்குது.
ஸ்தூலமான இந்த தேகம் ஒன்று, இதுக்குள்ள சூக்ஷ்ம தேகம் ஒன்று. ரெண்டு தேகம் தனித்தனியாக அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படி இல்லை. இந்த தேகம் சூக்ஷ்ம தேகத்தினால நிரம்பி இருக்கு இல்லையா? நிரம்பி இருக்கு. இப்போ பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் சொல்கிறோம் இல்லையா? இது எல்லாமே சூக்ஷ்ம தேகம். இது எல்லாத்தையும் தேகம், இது இல்லாட்டா ஸ்தூல தேகம் வந்து வேலைக்கு ஆகாது. அதனால இது எல்லாமே எப்படி இருக்க தேனீஷ பூர்ணஹா, அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்மம் வந்து இந்த ஸ்தூலத்தை வியாபிச்சு நிரப்பிக்கிட்டு இருக்கு. அதனால இது சின்னதாக இருந்தால் அது நிரம்பி இருக்கும், பெருசாக இருந்தால் நிரம்பி இருக்கும். இது சின்னதோ பெருசோ இந்த ஸ்தூல தேகம் சின்ன சைசவத்திலேருந்து பெருசாக வளர வளர கஜ சரீரம், அது எவ்வளோ பெருசான சரீரம் வந்தாலும் இது அதுக்குள்ளே பூர்ணமாக இருக்கும். ஆக அது சூக்ஷ்ம சரீரம். இந்த ரெண்டு சரீரத்தினால அவச்சின்னமான சைதன்யம். அப்போ இதுக்கு கூட்டஸ்தம்னு பேர். ஏன் கூட்டஸ்தம் அப்படின்னு பேருன்னு சொன்னால், கூட்டவத்து நிர்விகாரேன ஸ்திதா கூட்டஸ்த உச்சதே. இந்த கூட்டகங்கிற சப்தத்துக்கு இந்த ஸ்வர்ணக்காரனுக்கான நகை பண்ணுறவனோ வச்சுக்கலாம், இல்லை இரும்பு அடிக்கிறவன் இருக்கானே அதையும் வச்சுக்கலாம். அவன் ஒரு இரும்பு வச்சு விடுவான், அதில் வச்சு தட்டுறதுக்கு ஆதாரமாக ஒரு இரும்பு இருக்கும். இரும்பு அதுக்கு கூட்டம்னு பேர். அது மேலே கம்பியெல்லாம் வச்சு தட்டி 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 கம்பியை வளர்ப்பான். அவனுக்கு என்ன ஆகாரத்தில் வரணுமோ அந்த ஆகாரத்தை பண்ணிடுவான். நகை பண்ணுறவனும் இதே மாதிரி பண்ணுவான். அந்த சொன்ன கம்பியை வச்சு அடித்து என்ன ஆகாரம் வரணுமோ அந்த ஆபரணத்துடைய ஆகாரத்தை பண்ணிடுவான். எதில் வச்சு தட்டுறானோ அதுக்கு ஏதாவது ஆகணும்னா அப்படியே நிரூபிக்காரமாக இருக்கும். அதில் எதை வச்சு தட்டுறானோ அதெல்லாம் இவன் நினச்சபடிக்கு மாறும், ஆகாரம் மாறும். ஆனால் எதில் வச்சு தட்டுறானோ அது கூட்டம். அதுக்கு கூட்டம்னு ஒரு பேர். கூட்டவத்து நிரூபிக்காரேன ஸ்திதா. இது மேலே என்ன ஆரோபம் பண்ணி நீ என்ன வேணாலும் சொல்லி இதை பற்றி ஒன்றும் அர்த்தம் இல்லை, அப்படியே இருக்கு. ஆகையால் அதுக்கு கூட்டஸ்தான்னு பேர். தேகத்வயாவச்சின்ன சைத்தன்யம் ஒன்று கிடச்சிது. கூட்டஸ்தே கல்பிதா புத்தி तत्र चित् प्रतिबिम्बकः प्राणानां धारणात् जीवः संसारेण सह युज्यते. घटावच्छिन्न आकाशम, घटत्तुक्कुள்ள ஜலம், ஜலத்தில் பிரதிபிம்பித ஆகாசம்னு சொன்னோம் இல்லையா? அந்த இப்போ அதை மாதிரி தேகத்வயாவச்சின்ன சைத்தன்யம்ங்கிறது கூட்டஸ்தம். அதில் கல்பிக்கப்பட்டிருக்கிறது அந்தఃகரணம், புத்தின்னு சொல்லுவோம். இந்த அந்தःகரணத்திலே சைத்தன்யத்துடைய பிரதிபிம்பம் வருது. இந்த பிரதிபிம்பத்துக்கு தான் ஜீவன். கூட்டஸ்தனுக்கு ஒன்றும் இல்லை, கூட்டஸ்தன் நிர்விகாரமாக இருந்துருக்கு. அதில் வரக்கூடிய இந்த புத்தியில் பிரதிபலிக்கும் போது அந்த பிரதிபலிக்கும் சைத்தன்யம் இருக்க சிதாபாசம், அந்த சிதாபாசத்துக்கு ஜீவகான்னு பேர். அதே தான் ஜலாகாசம், ஜலத்திர பிரதிபிந்த ஆகாசம். அது ஏன் ஜீவன் பேர் வருது? பிராணானாம் தாரணா ஜீவகா. ஜீவ பிராணதாரணை. ஜீவத்தினா உயிரோடு இருக்கான்னு அர்த்தம். இதுதான் உயிரோடு இருக்கு. உயிரோடு சேர்ந்தது அது. சுத்த சைத்தன்யத்துக்கு உயிர் கிடையாது. அப்பிராணோ ஹியமனா சுத்தா. அதுக்கு பிராணம் இல்லை, மனசும் இல்லை, ஒன்றும் வேண்டியதில்லை. சுத்த சைத்தன்யத்துக்கு இதுக்கு தான் தேவைப்படுறது. ஆக இந்த சைத்தன்யம் இருக்கே சிதாபாசம், இது பிராணனோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஜீவன்கிற பேரில் அடைகிறது. உபபத்தி வேற சொல்லிட்டாரு. இதுதான் ஜீவன். பிரதிபிம்பவாதத்தில் இது சொல்லலாம், ஆபாசவாதம்னு இதை சொல்லுவாங்க. சம்சாரேன சயுஜ்யது. இந்த சிதாபாசத்து சம்சார சம்பந்தம் உண்டு. எல்லாமே சுகம் துக்கம் கடத்திருக்கும் போக்கிருக்கும் எல்லாம். ஜலவியோம்னா घटाकाशो यथा सर्वस्थिरोहितः, இந்த அம்சம் தேவை. तथा जीवेन कूटस्थः सः अन्योन्याध्यास उच्यते. இந்த घटத்துக்குள்ள ஜலம் இருக்கும்போது அந்த ஜலத்தில் நமக்கு ஆகாசம் பிரதிபிம்பமாக தெரியறதுன்னு சொன்னோம் இல்லையா? அப்படி தெரியும் போது கடத்தில் உள்ள அந்த இடைவெளி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? இருக்குன்னு சொல்லணும். ஆனால் தெரியாது. நிறைஞ்சிருக்க இடைவெளியே இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படியே நிறைஞ்சிருக்கேன், கொஞ்சம் கூட இடம் இல்லை அப்படின்னு சொல்லுவோமே தவிர அதுக்காக அங்கே உள்ள ஆகாசம் அப்படி கலந்து வராது. அது இங்கே தான் இருக்கும். தெரியலன்னு சொல்லுவோம். இருக்கிற இடைவெளி காற்று மாதிரி இல்லை. காற்று இருக்கு, அங்கே இருக்கிற ஜலத்தை நம்ம ஏதாவது ஒரு வஸ்துவை அதில் நிரப்பினோம்னா அங்கே உள்ள காற்று இடத்த மாற்றி கிளம்பிடுவது இல்லையா? அதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய காற்று
இருக்கிறத அந்த வேற ஒன்றை போட்டோம்னா அது இன்னொன்னுக்கு இடம் கொடுக்காது, அது கிளம்பிதான் இடம் கொடுத்தாகணும். ஆக அந்த காத்தானது அந்த ஆதாரத்திலேருந்து வெளியில வந்துடும். வேற ஒரு பதார்த்தம் வழிஞ்சு வரா மாதிரி அது வெளியில வழிஞ்சு வந்துடும், இது உள்ள போய் நிற்கும். ஆனா ஆகாசம் அப்படி இல்லை, அது கிளம்பி வராது, அது எப்பவும் போல இருந்தே இருக்கு இல்லையா. ஆனா தெரிய மாட்டேங்கிறது. கடம் நிறைஞ்சி இருக்கும்போது கடத்துல ஆகாசம் இருக்கு, ஆனா தெரியல. ஏன்? இது மறைக்கிறது, இன்னொன்னு மறைக்கிறது. ஜலவியோம்னா கடாகாசா யசா சர்வஹா திரோஹிதா. இது ஜலப்பிரதிபூதமான சாப்ர நட்சத்திரமா அங்கே ஆகாசம் தெரிஞ்சிருக்கு. இது தெரியும் போது அங்கே கடாகாசம் தெரியாது. இது அதை மறைச்சுடுறது, இருக்கிற கடாகாசம் தெரிய விடாமல் பண்ணிடுறது. யசா ஜீவேன கூடஸ்தா திரோஹிதா. இந்த ஜீவன் சம்சாரத்தோட பார்க்கும்போது தேகத்வயாவச்சின்ன சைத்தன்யம் அப்படியே தெரியாம மறைஞ்சிடுகிறது. இதுக்குதான் பேரு சஹா அந்யோன்யாத்யாக உச்சதே. இது ஏன் இந்த மாதிரி மறையிறது அப்படின்னு கேட்டா அந்யோன்யாத்தியாகம் தான் அதுக்கு. அந்யோன்யாத்தியாகம் நம்ம வேதாந்தத்தில் சொல்லுவாங்க. இப்போ கயத்துல இவன் பாம்பை பார்த்தானா, பாம்புன்னு பயந்தவன் கயத்துல பாம்பை பார்த்துருக்கான். அப்ப எதுல எது அத்தியஸ்தம், எது உண்மையோ அதுல ஆரோபிதம் அத்தியஸ்தம்னு சொல்லுவோம். அப்ப கயிறு வாசமா இருக்கு, கயத்துல அவன் பாம்பு அத்தியாசமா இருக்கு. ஆனால் அது மாத்திரம் இல்லை, அவன் பாம்புல கயத்தையும் அத்தியாசம் பண்ணியிருக்கான். அப்பதானே அந்யோன்யாத்தியாசம் வரும். இது எதுக்காக? இது தேவையா? கயத்தை மாத்திரம் அவன் பாம்புன்னு பார்த்தா போறாதா? பாம்புன்னு ஏன்னா ஆரோபிக்கம் எப்பவுமே அதிஷ்டானத்தை மறைக்கும். கயறு இப்ப மறைஞ்சிடும், ஏன்னா கயத்துல பாம்பு அத்தியஸ்தம், பாம்பு தாங்க இப்ப தெரியும். ஆனா பாம்பு கயிறு இருக்கிற அதே இடத்துல புரோவர்த்தியா தெரியுது. இந்த புரோவர்த்தியா தெரியறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அந்த கயத்துல இருக்கக்கூடிய புரோவர்த்தி அம்சம் இருக்கு, அது இதுல திருப்பி அனுபவிக்கலாம். கயத்தினுடைய கயத்து தன்மை ஆரோபிதமான சர்ப்பத்தினால மறைந்தது. ஆனா அந்த கயத்தினுடைய புரோவர்த்தி தன்மை எந்த போல அங்க கடக்கு அப்படின்னு தெரியறதோ இல்லையோ, அந்த தன்மை ஒண்ணு இருக்கு. இது பாம்புல அனுபவிச்சுக்கிறது, பாம்புல தெரியுது, அதுதான் அங்க கிடக்குங்கிறாங்க. பாம்பு தான் அங்க எதிர்த்தாப்புல இருக்கு இல்லையா. அப்ப அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அந்த கயத்தினுடைய இந்த அம்சமானது பாம்புல மறுபடியும் அத்தியாசம். அதனால தெரியுது அத்தியஸ்தமே வகி பரிஸ்புரதி பிரமேது நானியத் கசஞ்சன பரிஸ்புரதி பிரமேது. நமத்துல எது தெரியணுமோ அது அத்தியசமா இருக்கு. நெஜங்கிறது அதுல திருப்பி அத்தியாசம் பண்ணாதான் தெரியுமே தவிர இல்லைன்னா மறைஞ்சே இருக்கு. அதுக்காக நமக்கு இப்போ இந்த பிரதிபிம்பாத்தியாசத்துலலாம் தேகாதிகள்ல நமக்கு சைத்தன்யம் தெரியும், தேக பரியந்தம் நமக்கு சைத்தன்யம் தெரியும். இந்த தேகத்தையும் அந்த கல்லு மண்ணி கரையும் பார்த்தா எது சேதனம் எது சேதனம் இல்லைன்னு ஒரு வித்தியாசம் தெரியுறதோ இல்லையா. இது ஜடம், இது சேத்தனம் அப்படிங்கிற வித்தியாசம் தெரியுது இல்லையா. அது ஏன் எப்படி தெரியுது, சைத்தன்யம் எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டால் அது அவ்வளவு தூரம் பிரதிபலித்து அத்தியஸ்தமாயிருக்கு. அதனால சைத்தன்யாம்சத்துல இந்த தேகத்வயம் அத்தியஸ்தம் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை, தேகத்வயத்திலையும் அதனுடைய சைத்தன்யாம்சம் அத்தியஸ்தமா இருக்கு. அதனால தான் தெரியுது. இல்லைன்னா பாம்பு மறைஞ்சு வெறும் கயிறு இல்ல, கயிறு மறைஞ்சு பாம்பு மாத்திரம் தெரியற மாதிரி இந்த சைத்தன்யம் சுத்தமா மறைஞ்சு போய் ஜடமான தேகம் மாத்திரம் தெரிய முடியாது. அப்படியா தெரியுது? தேகம் சேத்தனமானா தெரியுது. அதனால இங்க அந்யோன்யாத்தியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சஹ அந்யோன்யாத்தியாசா உச்சதி. அயம் ஜீவஹா, யார ஜீவன் சொன்னோமோ, ந கூட்டஸ்தம் விதினக்தி கதாச்சன. இந்த ஜீவனுக்கு சைத்தன்யம் இருக்கு, தெரிஞ்சிக்கக்கூடிய சக்தி எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இவனுக்கு கூட்டஸ்தனை பத்தி தெரியவில்லை. தான் எதிர் தனக்கு எது ஆதாரம் தெரியாது. அவனுக்கு எப்போலேருந்து தெரியாது? அனாதியா. அனாதிகி அவிவேகோயம் மூலா வித்தியது கம்யதான். இந்த தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. எப்போலேருந்து எப்போ இந்த இது அதுல அத்தியஸ்தனானா தெரியாது. அப்ப இந்த தெரியாதுன்னு சொல்லப்படுற அவித்தியைக்கு இதுதான் மூலா வித்தியை. விக்ஷேப ஆவிருத்தி ரூபாபியாம் த்விதா அவித்யா வியவஸ்திதா. சின்ன சின்னதா துண்டு துண்டமா என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அத்தனையும் இந்த பிரகடனத்துக்குள்ள வந்துவிடும். மூலா வித்தியை தெரிஞ்சுக்கிட்டா இது ரெண்டு வேலை பண்ணணும்.
என்ன ரெண்டு காரியம் எப்படி இருக்குன்னா விக்ஷேபகா ஒன்று ஆவரணம். ஆவரணம் அப்படின்னு சொன்னா என்னன்னா எல்லா இடத்துலையுமே அவித்யை இந்த ரெண்டு வேலையை பண்ணணுமா. இப்போ இந்த கயிறு இருக்கோ இல்லையோ, இந்த கயத்து மேலே ஒரு பாம்பை நிஜமாவே நாம் கொண்டு வச்சோம்னா அப்போ நமக்கு பாம்பு தெரியும். பாம்பு மேலாக தான் இருக்குன்னா அடியில் பார்க்கும்போது கயிறுந்து. ஆக அது என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் அந்த இடத்துல அஜ்ஞானத்தினால அந்த கயிறு வரல. ஏன்னா இல்லை பாம்பு வரல, அங்கே பாம்பை கொண்டு அது மேலே விட்டுருக்கு. அப்போ கயிறும் தெரியும், பாம்பும் தெரியும். இப்போ எப்போ பாம்பு மாத்திரம் தெரியும்? கயத்தினுடைய அஜ்ஞானத்தினால இந்த பாம்பு வந்துடுதுன்னா அப்போ கயிறு தெரியக்கூடாது. ஏன்னா கயிறு தெரிஞ்சால் கயிறு அஜ்ஞானம் இருக்க முடியாதே இல்லையா? அப்போ அந்த கயிறு தெரியாததுனால தான் எனக்கு பாம்புன்னு தெரியுது. அப்போ அந்த மாதிரியான இடத்துல கயிறுங்கிறத முதல்ல மறைக்கணும். அதுவும் தெரிஞ்சு பாம்பும் தெரியட்டுமே சொல்லக்கூடாது. அதனால அந்த கயிறு மறையணுமே, அதுக்கு ஆவரணம். அப்போ இந்த அஜ்ஞானம் என்ன பண்ணுறது? முதல்ல மூடுறது, ஆவரணம் பண்ணி விடுறது. அப்புறம் விக்ஷேபம் பண்ணுறது. விக்ஷேபம்னா முதல்ல மூடுறதுனா தெரியலேன்னு மாத்திரம் நிற்கும். விக்ஷேபம் வந்தால் தெரியுறதுன்னு வரும். இல்லாதது தெரியுது. பாம்பு தெரியுது, பாம்பை தெரிய வச்சிருக்கு. கயத்தை மறைக்கிறது, பாம்பை தெரிய வைக்கிறது, ரெண்டு வேலை. இதை கயத்தை மறைக்கிறதுக்கு ஆவரணம்னு தெரியும். இன்னும் பாம்பு இல்லாத பாம்பை தெரிய வைக்கிறது, இதுக்கு விக்ஷேபம். விக்ஷேப ஆவர்த்தி ரூபாபியாம் விதா அவித்யா வியவஸ்திதா நபாதி நாஸ்தி கூட்டஸ்தா இத்தியாபாதனம் ஆவர்த்தி. ஆவரணத்தை பற்றியே கொஞ்சம் தூரம் போகிறார், அப்புறம் விக்ஷேபத்துக்கு வருவார். இப்போ இந்த கூட்டஸ்த சைத்தன்ய விஷயத்தில் ஆவரணம் இருக்குது. இதை எப்படி காண்பிக்கிறது? இந்த ஜீவனுக்கு தான் காண்பிச்சாங்க. கூட்டஸ்தம் தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். இல்லையே, தெரியாது. அந்த மாதிரி ஒன்றும் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி என்ன, என்னை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு ஆதாரமாக ஒரு கூட்டஸ்த சைத்தன்யம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அப்போனா நபாசி, இல்லைன்னு கூட சொல்லுவேன். நான் தான் இருக்கேன்னு கூட வேற இல்லை. நாஸ்தி கூட்டஸ்தா அப்படின்னு சொல்கிறான். இதே அஜ்ஞானம் அதை ஆவரணம் பண்ணிக்கலாம். நாஸ்தி நபாத்தின்னு சொல்கிறேன். நாஸ்தி நபாத்திங்கிறதுல ஆவரணத்துலேயும் ஒரு வைவித்தியம் இருக்கு. அபானாபாதக ஆவரணம், அசத்வாபாதக ஆவரணம். இருக்கிற வஸ்து இருக்கு, ஆனால் எனக்கு தெரியாததுனால இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ இந்த ஆவரணம் அசத்வாபாதக ஆவரணம். இருக்கு ஆனால் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாக்க, இருந்தாலும் எனக்கு தெரியல எனக்கு அப்படின்னு சொன்னால் அது அபானாபாதக ஆவரணம். ரெண்டுலையும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ரெண்டும் ஆவரணம். அதான் மேலே சொல்கிறார். அஜ்ஞானி விதுஷா பிருஷ்டா கூட்டஸ்தம் ந பிரபுத்தியதே நபாதி நாஸ்தி கூட்டஸ்தா இது புத்வா வதத்தியதே. சாதாரண மனுஷன், அவனுக்கு இந்த வேதாந்த சாஸ்திரம்லாம் ஒன்றும் தெரியாது. அவன்கிட்ட போய் நீ இருக்கியா அப்படின்னு கேட்டால் இருக்கேன்னு சொல்லுவான். அதில் சந்தேகம் இல்லாத சொல்லுவான். ஆனால் உனக்கு ஆதாரமான கூட்டஸ்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அவன் கூட்டஸ்தம் ந பிரபுத்தியதே அஜ்ஞானி விதுஷா பிருஷ்டா. ஒரு அந்த இந்த விவேக இந்த சித்திரதீபம் படித்தவன் அங்கே போய் உனக்கு கூட்டஸ்தம் தெரியுதா அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? அதான் அவனுக்கு தெரியுது. நபாதி நாஸ்தி கூட்டஸ்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு சொல்லுவான். யாரு? அஜ்ஞானி. தெரியலேங்கிறத தெரிஞ்சுட்டு சொல்கிறான். அது தெரியாமல் சொல்லலை. அவனுக்கு கூட்டஸ்தம் இல்லை அப்படிங்கிறத அவன் யோஜனை பண்ணி பார்த்து இல்லைன்னு சொல்லுவான். இல்லை இருந்தாலும் எனக்கு தெரியல அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தான் சொல்லுவான். ஏன்னா இது தெரியாமல் விவகாரம் நடக்காது. தியானபூர்வமாக தான் விவகாரம் சொல்கிறானா. இப்போ நமக்கு ஒரு கேள்வி, இந்த கூட்டஸ்தம் எப்படி தெரியாமல் போக முடியும்? ஏன்னா இது ஸ்வப்பிரகாசம்னு உங்களோட சித்தாந்தம். ஸ்வப்பிரகாசம்னா என்னது? தானே பிரகாசிக்கக்கூடியது. அப்படின்னா என்னது தானே பிரகாசிக்கக்கூடியதுன்னா? அதுக்கும் விவரணம் பண்ணுவான். பரிஷ்காரம் என்ன பண்ணுவான்னா, இப்போ இருட்டில் இருக்கிற வஸ்து நமக்கு கண்ணுக்கு தெரியல, கண்ணால் அதை பார்க்க முடியல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அந்த வஸ்துவை பார்க்கணும், அது கண்ணால் பார்க்கணும்னு சொன்னால் நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? லைட்டு போடுவோம் இல்லையா? வழக்கு கொண்டு வருவோம். ஆக வெளிச்சம் வரணும். வெளிச்சம் வந்ததுனால ஏற்கனவே இருட்டில் தெரியாத வஸ்து இப்போ தெரியறது. அக்கா இந்த வெளிச்சமும் கண்ணுக்கு தெரியறதா இல்லையா?
இந்த வந்த வெளிச்சம் இருட்டில் இருந்த வஸ்துக்களை பார்க்கறதுக்கு உதவி பண்ணினது சரி. இந்த வெளிச்சத்தை நான் கண்ணால தானே பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கு இன்னொரு லைட்டு கொண்டு வரணுமா? கொண்டு வர வேண்டியதில்லை இல்லையா? இது நமக்கு ஒரு திருஷ்டாந்தம். இந்த திருஷ்டாந்தம் ஆக வெளிச்சத்தை பார்க்கறதுக்கு இன்னொரு வெளிச்சம் வரலாம். அப்படியே வெளிச்சம் இன்னொரு வெளிச்சம் வரா, இன்னொரு தீபம் வராமலே இந்த தீப பிரகாசம் நமக்கு தெரியும். சொல்றோம் இல்லையா? இதே மாதிரி தியானம் சைத்தன்யமும் அதே மாதிரி தான். இந்த சைத்தன்யம் எப்படின்னு கேட்டா, இந்த சைத்தன்யம் தான் மற்ற விஷயத்தை தெரியப்படுத்துறது. ஆனா அந்த சைத்தன்யம் தெரியறதுக்கு இன்னொரு சைத்தன்யம் மாட்டாங்க. இல்லைன்னா இப்படி கூட வச்சுப்போம், நமக்கு ஞானம் வந்தாதான் வெளியில இருக்கிற விஷயம் தெரியுது. வந்த ஞானம் எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டா, பிராபாகர மதத்தை வச்சு நம்ம பார்க்கறது தானா தெரியுது அப்படின்னு சொப்பிரகாசம். அதுக்கு இன்னொரு ஞானம் வந்தால்தான் தெரியுங்கிறது அவன் சொல்ல மாட்டான். நாம் இதே கதையை ஆத்மாவுக்கு சொல்கிறோம். ஆத்மஸ்வரூபமே சைத்தன்யமாக இருக்குங்கிறதுனால ஆத்மஸ்வரூபம் இருக்கிறது எப்படி தெரியுது? இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, வெளியில் இருக்கிற வஸ்துவை பார்க்குற குழந்தைகிட்ட நம்ம கேட்கணும். அந்த குழந்தை கேட்டதுலாம் முதல் கரெக்டாக சொல்லுவாங்க. வெளியில் அந்த பானை இருக்குது, தெரியுறதா அவனுக்கு? தெரியுது. எப்படி தெரியுது? எதனால் உனக்கு தெரியுது அப்படின்னு கேட்டால், கண்ணால் தெரியுறதுன்னு சொல்லுவோம். ஏன்னா கண்ணை மூடினா தெரியல, கண்ணை திறந்தா தெரியுது அப்படிங்கிறத வச்சு கண்ணால் தான் அது தெரியுது அப்படின்னு நினைச்சுருவாங்க இல்லையா? நீ இருக்கியா இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்கேன்னு சொல்கிறானோ இல்லையா? இது எப்படி தெரியுது? இது கண்ணால் தெரியுதுன்னு அவன் சொல்ல மாட்டான். ஏன்னா கண்ணை மூடினாலும் இருக்கிறது தெரியுது, கண்ணை திறந்தாலும் தெரியுது, மற்ற காதுகளை மூடினாலும் தெரியுது, மூடாதாலும் தெரியுது. சுருத்தியில் கூட அப்புறம் எழுந்தவனுக்கு சந்தேகம் இல்லாமல் தான் தூங்கினது தெரியுது, ஞாபகத்துக்கு வருது. அந்த சமயத்தில் மனசு கூட வேலை செய்யும். அப்பேற்பட்ட ஒரு நிலையில கூட அவனுக்கு தான் தூங்கினது சந்தேகம் இல்லாமல் இருக்கு, தெரியுது, நிச்சயமா இருக்கு. அப்படின்னா அந்த தான் எப்படி தெரியுது? எந்த பிரமாணத்தால் தெரியுதுன்னு சொன்னா, தான் தானாகவே தெரியுதுன்னு சொல்றேன். அதுக்கு இன்னொரு பிரமாணத்தினால தெரியுது. அப்ப என்னாச்சு? இது ஸ்வப்பிரகாசம்னு சொல்றோம். அப்போ எது பரப்பிரகாசியமோ, வேற ஒரு வெளிச்சத்தினால பிரகாசப்படுத்த வேண்டியதாக இருக்குமோ, அது ஒரு சமயம் பிரகாசிக்கும், ஒரு சமயம் பிரகாசிக்காது. ஏன்னா அதுக்கு வேற இன்னொன்று அபேட்சிக்கு பிரகாசிக்கிறது, வேற வெளிச்சம் வந்தால் தான் தெரியும். ஆனால் இது அப்படி இல்லை. இது இருந்தால் தெரிஞ்சுட்டே தான் இருந்தாகணும். அப்படி இருக்கும்போது இது எங்கேயாவது மறைய முடியுமா? இதை மறைக்க முடியுமா? சொப்பிரகாசம்னு ஆத்மஸ்வரூபத்தை சொல்கிறீங்களே, ஊடக சைத்தன்யம் இல்லையா? சொப்பிரகாசம் தானே. அதை போய் மறைச்சு அது மேலே வேற எதுக்கையும் ஏற்றுறதுன்னு சொல்கிறீங்களே, எப்படி ஏற்ற முடியும்? எப்படி ஆவரணம் பண்ண முடியும் அப்படின்னு கேள்விக்கு பதில் சொல்கிறா. அப்பா இவ்வளோ தூரம் நீ யோசிக்காத, உனக்கு ஒரே பதில் சொல்லி வைக்கிறேன். ஸ்வப்பிரகாஷே குதோ அவித்யா, இது கேள்வி. தாம் வினா கதம் ஆவர்த்திகி, அவித்யை இல்லாமல் அந்த ஸ்வப்பிரகாசத்துக்கு ஆவரணம் எப்படி வரும்? இத்தியாதி தர்க்க ஜாலானி சுவானுபூதி கிரசத்யா. இந்த கேள்வி நீயே கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்னு சொன்னால், உனக்கு தெரியறதா சொல்லு. தெரியல, அந்த கூட்டஸ்தன் தெரியல தானே. அப்படின்னா சொப்பிரகாசத்தில் அவித்யை இருக்குது, அவ்வளோதான். சொப்பிரகாசம் அது, அந்த சைதன்யம் சொப்பிரகாசம். ஆனால் தெரியறதான்னு கேட்டால் தெரியலேங்கிற. அப்போனா என்ன ஆச்சு? தெரியலதான். உன்னுடைய அனுபவத்தில் நீ சொல்கிற தெரியலேங்கிறது, நீ பொய் சொல்லலை. அப்படி இருக்கும்போது தெரியலை அப்படிங்கிறது உண்மை தானே, மறைஞ்சிருக்கு. சொப்பிரகாசம் மறையிறது. எப்படி மறைஞ்சது? எப்படி மறைஞ்சது? என்ன கேள்வி? மறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். ஏன் இது திருப்பா இருக்கு? குணம் ஏன் மதுரமா இருக்கு? மதுரம் சாப்பிட்டு பாரு, மதுரமா இருக்கா இல்லையான்னு. அது எப்படி இருக்க முடியும்? அப்படிதான் இருக்கு. சரி, அப்படின்னா சரி அப்படின்னு விட வேண்டியதுதான் அனுபவத்தில். இதை இத்தியாதி தர்க்க ஜாலானி சுவானுபூதி பிரசக்தி. இது சாதாரண அஜ்ஞானியை வச்சுன்னு சொல்றோம். அவனுக்கே தெரியலேன்னு தெரியறதோ இல்லையா? தெரியலேன்னு தெரியறதுன்னு சொன்னாச்சுன்னா எப்படி தெரியாம போகும்னு கேள்வி வராது. இதுதான் ஆச்சாரியால் கீதா பாஷ்யத்தெல்லாம் அவித்யை நிரூபணம் பண்ணிட்டு வர சமயத்தில் சா அவித்யா கஸ்ய அப்படின்னு கேட்பான். இந்த அவித்யை கண்டிக்க வரவன் அவர் என்ன அங்கெல்லாம் கொஞ்சம் வக்கரமாக பதில் சொன்னார். ஏன்னா வக்கர புத்தியோட கேட்கறவனுக்கு அப்படிதான் பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறதாங்க. என்ன சொல்லுவாங்க? எஸ்வம் பிரிச்சதி தவைவேதி வதாமகா. அப்படின்னா நீ என்கிட்ட கேட்கறது எதுக்காக கேட்குற?
தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே கேட்குற. உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்ததுன்னா நீ என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இருக்காதோ இல்லையோ. அப்போனா உனக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சுட்டு தானே நீ என்கிட்ட அதை கருத்து கேட்குற. அப்போ உனக்கு அந்த அவித்யை இருக்குங்கிறது நீயே தெரிஞ்சுட்டு இருக்கிய, அப்போ என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எப்படி வக்கரமாக தான். ஆனால் அதுக்கு தாற்பயம் இருக்கு. அவித்யா யாருக்கு இருக்கு அப்படின்னு நீ கேட்குற எங்களை பார்த்து. அவித்யை யாருக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ என்கிட்ட கேட்குற அவித்யை பற்றி. அப்படின்னா இந்த அவித்யை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? அதனால தான் என்கிட்ட கேட்டு நீ தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. உனக்கே தெரிஞ்சதுன்னா என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கேட்கறதுனாலேயே உனக்கு தெரிஞ்சிருக்கு, உனக்கு இதை பற்றி தெரியல. அப்போ தெரியலேங்கிற அவித்யை யாருக்கு இருக்குன்னு உனக்கு தெரியுது இல்லையா? அப்போ ஏன் என்கிட்ட கேட்குற? உனக்கு தான் அவித்யா கேட்குறையோ இல்லை, உனக்கு தான் அவித்யா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கின்றது. அது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவருக்கே பதில் சொல்ல தெரியல, அதனால தான் அப்படி சொல்கிறா. அது அப்படி இல்லை. அதுக்கு தாற்பயம் இருக்கு. சில பேருக்கு அப்படி சொன்னால் புரிய வைக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஸ்வப்பிரகாஷே குதோ அவித்யா தாம் வினா கதம் ஆவருத்தி இத்தியாதி தர்க்கஜாலானி சுவானுபூத்தின் பிரசத்தை. நீயே சொல்லு, உனக்கு தெரியலேன்னு தான் சொல்றீங்க. சுவானுபூத்தவும் அவிஸ்வாசே. தெரியல நான் சொல்கிறேன், ஆனால் தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தீர்மானம் இல்லை அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோ. அப்போது தர்க்கஸ்யாபி அனவஸ்திதே கதம் வா தார்க்கிகம் மன்யா தத்துவநிச்சயம் ஆத்மயா. தார்க்கிகம் மன்யா ஆத்மான் தார்க்கிகம் மன்யதேயா. அப்பேற்பட்டவன் சுவானுபவத்தை பிரமாணமாக ஒத்துண்டு தானே மேற்கொண்டு பிரக்ரியை கொண்டு வரான். சுவானுபவம் ஒன்றும் தெரியுன்னு நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் மேலே என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு பிரக்ரியை மேலே ஓடாது. இல்லை இந்த தர்க்கம் எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். தர்க்கம் வந்ததுன்னா அப்போ நான் ஒத்துக்கிடுவேன், அது பிரமாணம். சானுபூதியில் கூட எனக்கு விசுவாசம் கிடையாது, தர்க்கத்தை சொல்லிட்டா சரி அப்படின்னு ஒத்துக்கிடுவேன் அப்படின்னு சொன்னால் புத்தியாரோகாய தர்க்கஸ்தேத் அபேட்சேத ததா சதி சானுபூத்தியனுசாரேன தர்க்கியதாம் மா குதர்க்கியதாம். உன்னுடைய அனுபவத்தை அனுசரித்து இதை நான் தீர்மானம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு தர்க்கம் வேணும் அப்படின்னு நீ ஆசைப்படுறியா? யுக்தி வேணும். உனக்குன்னா யுக்தி அவசியம். உனக்கு யுக்தி தரேன். நீ அந்த யுக்தியை வச்சுட்டு உன்னுடைய அனுபவத்தை திருடப்படுத்திக்கோ, நிச்சயப்படுத்திக்கோ. ஆனால் மா குதர்க்கியதாம் அது என்னன்னு கேட்டால் தன்னுடைய அனுபவத்தை சில சமயம் என்ன ஆகும்னா, அப்படி சொல்லும்போது இவருக்கு ஒரு வீம்பு வந்து இதை எப்படியாவது சரீரி சொல்லணும், தப்போ ரெண்டோ ஏதோ ஒரு யுக்தி சொல்லி இப்போ இதை சரீரி சொல்லி ஆகணும் அப்படின்னு வந்துடுமோ இல்லையா? தப்பு சொல்கிற மாதிரி வேலை செய்யும். அதாவது இதை சரின்னு சொல்லணும்னா அதுக்கு தகுந்தாப்புல வேலை செய்யும், இதை தப்புன்னு சொல்லணும்னா அதுக்கு தகுந்தாப்புல வேலை செய்யும். இது எப்படி நினைக்கிறானோ செய்யும். அப்போது தப்புன்னு தெரிஞ்சுட்டு சரின்னு சொல்கிறதுக்காக இவன் வாதாடுறான்னு சொன்னால் அதுதான் தர்க்கியதான். நான் அந்த சைத்தன்யத்தை ஸ்வப்பிரகாசம் இல்லைன்னு சொல்லலை, அது தானாக தெரியக்கூடியது தான், தானாக பிரகாசிக்கக்கூடிய ஸ்வப்பிரகாசம்தான். ஆனால் அந்த ஸ்வப்பிரகாசம் அவித்யாவரணத்துக்கு விரோதி இல்லை. இந்த யுக்தியை நீ பிடிச்சேன்னா உனக்கு கேள்வி வந்துடும். ஸ்வப்பிரகாசத்துக்கு எப்படி ஆவரணம் வரும்னு கேட்டுட்டே இருக்கியே. அப்பா ஸ்வப்பிரகாசமான இந்த சைத்தன்யம் அந்த ஆவரணத்துக்கு விரோதி இல்லைப்பா. விற்பி பிரகாசம் வந்தால் தான் ஆவரணம் போகும். பிரமாணஜன்யமான விற்பி ஜானம் வந்தால் தான் ஆவரணம் போகும். அதுக்காக தான் அகண்டாகார விற்பி வேணும்னு கேட்குறது இல்லையா? ஸ்வப்பிரகாசம் அதுக்கு விரோதி இல்லை, அது இடம் கொடுக்கும். சரியா போச்சு, யுக்தி வந்தாச்சு. அனுபவிச்சு சார் தச்சேத் விரோதி கேனேயம் ஆவருத்திர் அனுபூயதாம் விவேகஸ்து விரோதி அஸ்யாக தத்துவஜானி திருஷ்யத்தை. இதுவரை தெரியாமல் இருக்கே, இந்த கூட்டஸ்த சைத்தன்யம் சுப்பிரகாசம் தானே, இது அந்த ஆவரணத்துக்கு விரோதியாக இருக்கணுமே அப்படின்னு கேட்டால் அப்போ இந்த ஆவரணம் எதனால தெரியுதுன்னு பாருங்க. இந்த ஆவரணம் சைத்தன்யத்துக்கு தானே தெரிஞ்சாகும். ஒரு கடத்துக்கு தெரியுமா தான் வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறது, ஆவரணத்தில் இருக்கோங்கிறது கடத்துக்கு தெரியுமா? தெரியாது. ஆக நமக்கு தான் தெரியுது. ஆக ஆவரணம் இருக்குங்கிறது கூட அந்த சைத்தன்யத்துக்கு தான் தெரியணும். சைத்தன்யம் தெரியலேங்கிறது சைத்தன்யத்துக்கு தான் தெரியணுமே தவிர அச்சேதனம் அதை சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்போ என்னாச்சு? ஏன்னா அனுபவிதான் ஆவரணம் ஆயிடுச்சுன்னா அது தெரிய தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாக்க அப்புறம் எது அனுபவிக்கும் அந்த ஆவரணத்தை? அதனாலே
இந்த ஆவரணம் இருக்கு இல்லை அப்படிங்கிறத நீ எப்படி பார்க்கணும்னு சொன்னா, உனக்கு தெரியலேன்னு சொல்றவன்கிட்ட ஆவரணம் இருக்கு, விவேகி ஒருத்தா இருப்பான் பார்த்தியா, அவன்கிட்ட ஆவரணம் இருக்காது. அதனால விவேகா விரோதி அஸ்யா ஆவர்த்தே. என்ன அவன் விவேகம் வந்தது, எதனால் அவன் விவேகம் ஆனா, அவன் நிறைய விசாரம் பண்ணி பார்த்து அப்புறம் சம்பாதிச்சிருக்கான் பிரமாணத்தால, அவ்வளோ சிரமப்பட்டு விவேகத்தை சம்பாதிச்சிருக்கான். அந்த ஆள்கிட்ட இந்த ஆவரணம் இல்லை ஞானி கிட்ட. அப்போ என்னாச்சு, அந்த விவேகம்தான் விரோதி. வெறும் சப்பிரகாசமாக இருந்துட்டா ஆவரணம் இருக்காதுன்னு அவசியம் இல்லை. தத்துவஞானி திருஷ்யதான். சரி, நாம் அவித்யுடைய ஆவரணத்தை இப்படி ஆவரண சக்தி இருக்குங்கிறத சாதிக்கிறார். விக்ஷேப சக்தியை மாத்திரம் கொஞ்சமாக சொல்லிட்டு ஒரு 10 ஸ்லோகம் தள்ளி போகிறேன். அதோட நிறுத்திக்கலாம்னு பார்க்குறேன். अविद्यावृत कूटस्थे देहद्वययुता चितिः सुप्तौ रूप्यवत् अध्यस्ता विक्षेपाध्यास एव हि. அவித்யால ஆவரணமான அந்த கூட்டஸ்த சைத்தன்யத்திலே 2 தேகம் கொண்ட சைத்தன்யம். அது சுத்தியில எப்படி ரூபியம் தெரிகிறதோ, சுத்தியில ரஜதம் தெரிகிறதுன்னு சொன்னோம்னு அதே மாதிரி அத்தியாசத்தால தெரியுது. இப்போ என்னாச்சு, மறைஞ்ச உடனே அது மேலே வேற ஒன்று தெரிய ஆரம்பிச்சு. வேற ஒன்று எது தெரிகிறதோ இதுதான் விக்ஷேபம் தெரியுது. இதுதான் விக்ஷேபம். ஆவரணம் விக்ஷேபத்தோட அவித்யுடைய ஸ்வரூபம் ஓரளவுக்கு நிரூபணம் பண்ணிட்டார். இனிமேல் பண்ண வேண்டியது ஜீவ விஷயத்தில் விப்ரதிபத்தி. ஆளுக்கு ஆள் இருக்கா இல்லையாலாம் சொல்கிறாலும் அந்த விப்ரதிபத்தி இதை நான் அப்புறம் நான் இன்னொரு நம பார்வதி